ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்ல ரிவிஷன் சீரிஸ் ஓகேவா. ஸோ அதில் தேர்ட் பார்ட். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் அந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் இருக்காது. அண்ட் எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் டு ஹை லெவல் கொஷின்ஸ் தான் இருக்கும் ஓகேவா. எதுவுமே இதில் ஈஸி இல்லை பேசிக்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ பிஃபோர் கமிங் டு திஸ் வீடியோ, ஸோ மேக் ஷூர் தட் யூ வாட்ச் ஆல் த வீடியோஸ் இன் திஸ் டாபிக் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின். Towns P and Q are located in different time zones. P is located 3600 kilometer west of Q. Okay, so P is located west of Q na, so P will என்ன சொல்றது, P ஓட டைம் கம்மியா இருக்கும், Q ஓட டைம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ யூஸ்வலி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வில் ஹாவ், அதாவது ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட டைம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ தே வில் பி அஹெட் இன் டைம் ஓகே. ஸோ அடுத்து the table give below shows that the schedule of a plane which operates non-stop from P and Q, all indicated times are local, refer to the same day. Okay, so assume that the ground speed of the plane. So இந்த சமயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிஸ் இருக்கு, ரெண்டு சிட்டி இல்ல ரெண்டு கண்ட்ரி ஓகேவா. ஸோ இது வந்து P, இது வந்து Q ஓகேவா. இப்ப வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and Q? தட் இஸ் 3600 கிலோமீட்டர் ஓகே. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஒரு பிளேன் வந்து Pல இருந்து Qக்கு போகுது, அகைன் Qல இருந்து Pக்கு வருது ஓகேவா. ஸோ இஃப் P இஸ் லொகேட்டட் வெஸ்ட் ஆஃப் Q, ஸோ தேர்ஃபோர் Q இஸ் அஹெட் ஆஃப் P ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன சொல்லணும், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு பிளேன் வந்து Pல இருந்து Qக்கு போகுது ஓகேவா. ஸோ இந்த டைம் டிஃபரன்ஸ் வந்து Tன்னு எடுத்துக்கலாமா, அதாவது டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ் ஓகே. let the அதை வந்து நான் டீன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. இப்போ ஒரு பிளேன் வந்து Pல இருந்து Qக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாப்போமா. சி 9 மணிக்கு 3 o'clock ஸ்டார்ட் ஆகி 11:30க்கு போகுது. அப்பனா 3ல இருந்து 9 6 7 8 8.5 ஹவர்ஸ் ஆகுது ஓகேவா. பட் ஆனா இங்க வந்து நான் மைனஸ் டி போடணும், பிகாஸ் அந்த டைம் டிஃபரன்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணணும். அடுத்து Qல இருந்து P, Qல இருந்து Pக்கு பாருங்களேன், 4க்கு ஸ்டார்ட் ஆகி 9க்கு போகுது. அப்போ 5 6 7 8 9 9 5.5 ஓகேவா. அடுத்து Q to Pக்கு வந்து பாத்தீங்கன்னா 5.5 பிளஸ் டி ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த டைம் டிஃபரன்ஸ். ஸோ Pல இருந்து Qக்கு போறதுக்கு வந்து இட் வில் டேக் 8.5 மைனஸ் டி, அண்ட் ஃப்ரம் அதாவது Qல இருந்து Pக்கு வர்றதுக்கு 5.5 பிளஸ் டி ஓகேவா. ஸோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் டேக்கன் ஓகேவா, ஆக்சுவல் டைம் டேக்கன் ஓகேவா. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், assume that the ground speed of the plane in each direction is the same, however the air speed of the plane is influenced by a steady wind blowing from west to east. west to eastல ஒரு wind வந்து 75 km per hourல டிராவல் ஆகுது ஓகேவா. ஸோ 75 km per hourல இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. ஸோ Pல இருந்து Qக்கு போறப்ப ஸ்பீட் வந்து தட் இஸ் இந்த டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் போடுவோம்ல, அந்த கான்செப்ட்ல யோசிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், என்ன கேட்டிருக்கான் ஃபர்ஸ்ட், ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பிளேன் கேட்டிருக்கான். ஸ்பீட் ஆஃப் த பிளேன் என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். டிஸ்டன்ஸ் காமனு, ஸ்பீடும் காமனு, டைம் தான் டிஃபர் ஆகுதா. அப்போ ரெண்டு டைமையும் ஆட் பண்ணா எனக்கு ஓகே. அப்போ டோட்டல் டைம் என்னன்னு பார்ப்போமா. ஸோ டோட்டல் டைம் வந்து 14 ஹவர்ஸ் ஓகேவா. அப்போ ஸோ டைம் டேக்கன் ஃபார் P to Q ஓகே. டைமா ஸோ டைம் என்ன, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் த பிளேன் வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஸ்பீட் ஆஃப் பிளேன் இஸ் ஈக்குவல் டு எஸ். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் ஈஸியாக வராது. ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, நீ வந்து தெரிச்சு ஓடிடுவீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது பார்த்தா. எஸ் வந்து பிளேனோட ஸ்பீட் வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாமா. ஸோ அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. ஸோ P to Q அதுக்கு என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து 3600 டிவைடட் பை ஸ்பீடு வந்து எஸ். பட் P to Q போறப்ப எனக்கு 75 km per hourல ஒரு விண்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா ஸ்பீட் ஆட் பண்ணுது. அது கூட அடுத்தது
Q2P ஆட் பண்றேன் ஓகேவா. ஸோ Q2P என்னவா இருக்கும் 3600 டிவைடட் பை S மைனஸ் 75 ஓகேவா. இந்த ரெண்டு ஸ்பீடோட டோட்டல் அதாவது ரெண்டு டைமோட ஆட் பண்ணா என்ன வரும் எனக்கு 14 ஹவர்ஸ்ல இந்த ஜேர்னி முடிஞ்சிருது ஓகேவா. ஸோ இப்போ சால்வ் பண்ணுவோமா 3600 இதை காமனா எடுத்துன்னு வச்சுக்கோவேன் S மைனஸ் 75 இருக்கும் பிளஸ்ல S பிளஸ் 75 டிவைடட் பை S ஸ்கொயர் மைனஸ் 75 ஸ்கொயர் என்ன 7 8 56 5625 ஓகேவா 5625 that is equal to 14 ஓகே. ஸோ மைனஸ் இது ரெண்டு கேன்சல் ஆகும் அப்போ 3600 into 2S divided by S square minus 5625 is equal to 14. இந்த கொஸ்டின் வந்து பேங்கிங்ல எல்லாம் வராது. ஸோ பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை பார்த்தீங்கன்னா ஸோ டோன்ட் வரி திஸ் வில் கம் ஒன்லி ஃபார் கேட் எக்ஸாம் ஓகே. ஸோ 3600S that is equal to 7S square minus 5625 into 7 ஓகேவா. இப்போ 7S square minus 3600S minus 5625 into 7 is equal to 0 ஓகே. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு வேற வழியே இல்லை. திஸ் இஸ் த ஒன்லி மெத்தட் ஓகேவா. ஆப்ஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ வித் த ஆப்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினை நார்மலாக வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ணி ஆகணும். பட் ஸோ கேட் எக்ஸாமில் உங்களுக்கு கேல்குலேட்டர் இருக்கும் ஸோ அதை வச்சு ஈஸியாக போட்டுற முடியும் ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC டிவைட் பை 2A ஓகேவா. ஸோ மைனஸ் பின்னு என்ன அர்த்தம் மைனஸ் ஆஃப் மைனஸ் 3600 அப்போ 3600 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 3600 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏவோட வேல்யூ என்ன 7 சியோட வேல்யூ என்ன மைனஸ் 5625 5625 இன்டூ 7 இங்கே டிவிஷன்ல என்ன வரும்னா 2 இன்டூ 7 போடணும் ஓகேவா. ஸோ I'm going to use calculator only okay. So banking students don't worry this won't come for your exams okay. So 3600 plus or minus root of 36 square என்ன 1296 தானே 1296 1234 ஓகேவா. அடுத்து இதை நான் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ 4 into 7 into 5625 okay. So 5625 again multiplied with 7 ஸோ இது என்னன்னா அடிஷன்ல 1102500 divided by 7 2s are 14. இப்போ அகைன் போடுமா 3600 plus or minus root of உள்ள என்ன இருக்கு இதெல்லாம் ஆட் பண்ணா 1296 1234 plus 1102500 ஓகே. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 14062500 இருக்கு divided by 14 ஓகே. ஸோ அகைன் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போமா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14062500 தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எக்ஸாக்டாகவே வருது. ஸோ 3600 பிளஸ் ஆர் மைனஸ் 3750 டிவைடட் பை 14 தானே. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 3600 பிளஸ் 3750 டிவைடட் பை 14. செகண்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 3600 மைனஸ் 3750 டிவைடட் பை 14. ஆக்சுவலா இந்த கேஸ் நம்ம கன்சிடரே பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது ஸ்பீடு. இந்த ஸ்பீடு வந்து நெகட்டிவ்ல இருக்காது. ஸோ அப்போ இதை தான் நான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது 50 வரும் 6 பண்ண 11 1 3 ஸோ 73 50 டிவைடட் பை 14. ஸோ இது 2 டைம்ஸ் இது வந்து 1050 525 ஓகேவா. ஸோ ஸ்பீட் ஆஃப் த பிளேன் இஸ் ஈக்குவல் டு 525 கிலோமீட்டர் பர் ஹவர் ஓகே. ஸோ ஆக்சுவலா நீங்க கேட் எக்ஸாம்ல வந்து எந்த இடத்த கால்குலேட்டர் யூஸ் பண்றதையும் ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குலாம் கால்குலேட்டர் யூஸ் பண்றது தட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் வே. பட் ஆனால் இந்த அடிஷன் அண்ட் டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட்டர்ல நீங்க தட்டிட்டு இருக்க டைமை விட நீங்க கால்குலேட் பண்ற டைம் சீக்கிரமா இருக்கும் ஓகேவா. ஸோ ஸ்பீட் ஆஃப் த பிளேன் இஸ் 525 கிலோமீட்டர் பர் ஹவர் 525 தான் ஓகேவா. பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதை பார்த்துலாம் ஃபீல் பண்ணாதீங்க பிகாஸ் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கேட்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ இது வரைக்கும் இந்த டைம் டிஃபரன்ஸ் வச்சு பேங்கிங்ல கேட்டதே கிடையாது ஓகே. அடுத்து ஃபைண்ட் த டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஜோன்ஸ். டி என்னன்னு கேட்கறானா. ஸோ டி கேட்கறான். டி எப்படி கண்டுபிடிக்கலாம். P to Q ஓட ஜஸ்ட் ஏதோ ஒரு ட்ரிப்பை மட்டும் எடுத்துப்போம் ஓகேவா. இப்ப P ல இருந்து Q போறதுக்கு பாப்போமா.
So P to Q. Distance is equal to speed into time. So distance என்ன 3600. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸ்பீட் என்ன 525, அது கூட ஒரு 75 ஆட் ஆகுது கரெக்டா? ஸோ இன்டூ டைம் இது 600, அப்போ 3600 is equal to 600t, அப்போ t is equal to 6 hours. ஓகேவா? ஸோ அதாவது P ல இருந்து Qக்கு போறதுக்கான டைம் 6 hours. அப்ப டைம் டிஃபரன்ஸ் தானே கேக்குறான். ஸோ டைம் டிஃபரன்ஸ் வந்து ஆக்சுவல் டைம் டிஃபரன்ஸ் 8.5 மைனஸ் டி. ஓகேவா? இந்த 6 தான் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 8.5 மைனஸ் டிக்கு ஈக்குவலா இருக்கும் கரெக்டா? அப்ப டி இஸ் ஈக்குவல் டு 2.5. இந்த டி என்னன்னா டைம் டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல டீன்னு போட்டிருக்கிறது வந்து ஓகே. ஸோ இங்க டீன்னு போட்டிருக்கிறது ஜஸ்ட் P ல இருந்து Qக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்றத தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ P ல இருந்து Qக்கு போறதுக்கு வந்து 6 மணி நேரம் ஆகும். பட் ஆனா நம்ம கணக்குப்படி நமக்கு என்ன, அதாவது 2 டைம் கிளாக்ல பார்த்தனா எனக்கு வந்து 8.5 ஹவர்ஸ் ஆயிருக்கு. தட் இஸ் இங்க 3 மணிக்கு ஏறினேன், அங்க 11:30க்கு தான் போயிருக்கேன். அப்ப கிளாக் படி பார்த்தோம்னா 8.5 மணி நேரம் ஆயிருக்கும். பட் ஆக்சுவலா ஒரு ஸ்டாப் வாட்ச். ஓகேவா? ஸோ போன்ல ஃபிளைட் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி இறங்கின உடனே அதை ஆஃப் பண்ணோம்னா 6 ஹவர்ஸ் தான் காட்டும். அப்ப டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ சிட்டிஸ் இஸ் 2.5 ஹவர்ஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின். Vicky starts from P towards Q at a speed of 72 km per hour and decreases his speed by 12 km per hour after every 6 km. Okay, so if he takes 36 minutes to travel from P to Q, what is the distance between P and Q? கேக்குறான். அருமையான கொஸ்டின். ஸோ விக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா P ல இருந்து Qக்கு போறேன். என்னோட ஸ்பீடு வந்து 72 கிலோமீட்டர் பர் ஹவர். பட் ஒவ்வொரு 6 கிலோமீட்டருக்கும் நான் என்னோட ஸ்பீடை வந்து 12 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து ரெடியூஸ் பண்றேன். ஓகேவா? அப்ப 36 எனக்கு வந்து டோட்டலா 36 மினிட்ஸ்ல வந்து நான் PQக்கு அதாவது Qக்கு போயிடுறேன். அப்ப டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறானா? ஸோ இங்க வந்து எல்லாத்தையுமே மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? ஏன்னா 36 மினிட்ஸ்ன்ட்டான், ஒவ்வொரு 6 கிலோமீட்டருக்குன்ட்டு இருக்கானா. ஸோ நான் வந்து ஃபார் பெட்டர் கால்குலேஷன் ஐ எம் கன்வெர்ட்டிங் த என்டையர் திங் இன்டூ மீட்டர் பர் செகண்ட். ஓகே. ஏன்னா இன்கேஸ் இங்க 36 மினிட்ஸ்ன்றப்ப என்ன சொல்றது, இதை ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். 36 மினிட்ஸ்னா 36/60 6/10 போட்டுட்டு ஹவருக்கு கன்வெர்ட் பண்றதை விட செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது ஏன்றதை வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்பீடு வந்து 72 கிலோமீட்டர் பர் ஹவரா. ஸோ 72 கிலோமீட்டர் பர் ஹவரா மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்திரம் என்ன பண்ணும், 5/18 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 72 into 5/18, இது 1 times, இது 4 times, தட் இஸ் 20 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து 12 கிலோமீட்டர் பர் ஹவர்னா என்ன பார்ப்போமா? ஸோ அப்போ 12 into 5/18, இது 2, இது 3, தட் இஸ் 10/3 மீட்டர் பர் செகண்ட். ஓகே. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் எவ்ரி 6 கிலோமீட்டர்ஸ்க்கு, ஓகே 6 கிலோமீட்டர்னா 6000 மீட்டர்ஸ். ஓகே. ஸோ நான் ஒவ்வொரு 6 கிலோமீட்டர்ஸ்க்கும் என்னோட ஸ்பீடை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? ஸோ போடலாம், கஷ்டம்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 6 கிலோமீட்டருக்கு வந்து என்னோட ஸ்பீடு வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6 கிலோமீட்டர். அடுத்து செகண்ட் 6 கிலோமீட்டர். இதை நான் வந்து ஸ்ட்ரைட்டா எழுதி இது பண்றேன். ஓகேவா? அப்பதான் ஈஸியா இருக்கும். இது வந்து கிலோமீட்டர், இது வந்து ஸ்பீடு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்களேன், கிலோமீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் 6 கிலோமீட்டர், அடுத்து 7ல இருந்து 12 வரைக்கும், அடுத்து 13ல இருந்து 18 வரைக்குமா, அடுத்தது 19ல இருந்து 24 வரைக்கும், அடுத்து 25ல இருந்து 30 வரைக்கும், அடுத்து 31ல இருந்து 36 வரைக்கும். ஜஸ்ட் இது வந்து இந்த 6 கிலோமீட்டரா எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னோட ஸ்பீட் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். அடுத்ததுல என்ன ஆகும்னா 20 minus 10/3. ஓகேவா? அடுத்ததுல என்ன ஆகும் 20 minus 10/3 minus 10/3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பீட் எல்லாம் போயிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து என்னாச்சுன்னா டோட்டல் டைம் வந்து 36 மினிட்ஸ். ஸோ டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 36 மினிட்ஸ். தட் இஸ் 36 into 60. ஸோ 6 cube வந்து 2160. ஸோ 2160 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அதாவது நான் டிராவல் பண்ணது 2160 செகண்ட்ஸ்க்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 6 கிலோமீட்டர் பார்ப்போமா?
இப்போ ஃபர்ஸ்ட் 6 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். அப்ப டைம் என்னன்னு பார்ப்போமா? டைம் வந்து என்னவா இருக்கும்? 6000 டிவைடட் பை 20, தட் இஸ் 300 செகண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து செகண்ட் 6 கிலோமீட்டர், அதுக்கு ஸ்பீட் என்ன? 20. ஸோ 6 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் 10/3, தட் இஸ் 50/3. அப்ப டைம் என்ன? 6000 divided by 50/3, 120 into 3 வந்து 360 seconds. ஓகேவா? அடுத்தது தேர்ட் செட் ஆஃப் 6 கிலோமீட்டர்ஸ். ஓகே, தேர்ட் செட் ஆஃப் 6 கிலோமீட்டர்ஸ். இதுல ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன ஸ்பீட் என்ன? 50/3. 50/3 minus 10/3, that is 40 divided by 3. அப்ப டைம் என்னன்னு பார்ப்போமா? டைம் இஸ் ஈக்குவல் டு 6000 divided by 40/3. ஸோ அது என்னவா இருக்கும்? 150 into 3 வந்து 450 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நான் டோட்டல் டிராவல் பண்ற டைம் வந்து 2160 செகண்ட்ஸுக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி எவ்வளோ வந்திருக்கு? ஸோ ஒரு 1000, 1300, ஒரு 1400 தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு 2 செட்டாவது டிராவல் பண்ணலாம். இப்போ ஃபோர்த் செட் ஆஃப் 6 கிலோமீட்டர். அப்போ என்னன்னு பார்ப்போமா? ஸோ ஸ்பீட் என்னவா இருக்கும்? 40/3 minus 10/3, that is 30/3 வந்து 10. கரெக்டா? ஆமா, 30/3 வந்து 10 தான். அப்ப டைம் என்ன? 6000/10, that is 600 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 1000 வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 600 தான் வந்திருக்கு. ஸோ அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 600 கண்டிப்பா, அதாவது 600 தாண்டிடும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் டோட்டல் டைம் என்னன்னு பார்ப்போமா? டோட்டல் டைம் 300, 360, 300, 360, 450, 600. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11, 1, 10, 16, 17, 1710 ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்து இப்போ எனக்கு எவ்வளோ? 216 தானே? ஆமா, இப்போ 2160, 1710. அப்போ 450 செகண்ட்ஸ் தான் இன்னும் நான் எக்ஸ்ட்ராவா டிராவல் பண்ணணும். ஓகேவா? சரி, நல்லா பாத்துங்களேன். ஃபோர்த் செட்டுக்கே 600 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்ப ஃபிஃப்த் செட் ஃபுல்லா டிராவல் பண்ணானா அவனுக்கு கண்டிப்பா 600 செகண்ட்ஸ்க்கு மேலதான் ஆகும். பட் எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 450 செகண்ட்ஸ்க்கு டிராவல் பண்ணா போதும். இப்ப இந்த 450 செகண்ட்ஸ்க்கு அவனோட ஸ்பீட் என்ன? இது வந்து இந்த ஃபிஃப்த் செட்ல தான் அந்த இது இருக்கும். ஸோ ஃபிஃப்த் செட் ஆஃப் 6 கிலோமீட்டர்ஸ்ல ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 minus 10/3, தட் இஸ் 20/3. ஓகேவா? இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா 450 செகண்ட்ஸ் தான் வேணும். அப்ப இந்த 450 செகண்ட்ஸ்க்கு அவன் என்ன கேட்டிருக்கான்? ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கானா? ஓகே. ஸோ இப்போ இந்த 450 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றான்றது மட்டும் கண்டுபிடிப்போம். ஸோ 450 into 20/3. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 150 இருக்குமா? ஆமா, 150 இருக்கும். அப்போ 150 into 20னா 3000 மீட்டர்ஸ். ஓகேவா? இப்ப அவன் டோட்டல் டிஸ்டன்ஸ் கேக்குறானா? நல்லா பாத்துங்க. 4 செட் ஆஃப் 6 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 300 மீட்டர்ஸ், 3000 மீட்டர்ஸ். அப்பனா 24 plus 3, 25, 26, 27. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ், ஓகே, அது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 செட் ஆஃப் 6 கிலோமீட்டர் பிளஸ் அந்த ஃபிஃப்த் செட்ல வந்து 3000 மீட்டர் மட்டும் தான் போறான். ஓகேவா? ஸோ தட் இஸ் 27 கிலோமீட்டர். ஓகே, ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 27 கிலோமீட்டர். அடுத்து the speed of a boat in still water is 3 times the speed of the boat in speed of the stream. It takes 4.5 hours to 8 downstream, upstream. Find the time. ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ போட் வாட்டர். ஸோ the speed of the boat in still water is 3 times. ஸோ இது எக்ஸ்னா இது வந்து 3x. அப்போ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 2x, டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 4x. ஓகேவா? இப்போ போட் என்ன பண்ணுதுன்னா 18 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் 4.5 ஹவர்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிடுது. அவ்வளவுதான், சிம்பிள் தான். அப்ப 18
divided by 2x and 4x. Okay, so 18 by 2x plus 18 by 4x is equal to 4.5. 4.5 நான் 9 by 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து இன்டூ 2 போட்டுக்கிறேன். ஸோ 36 36 plus 18 divided by 4x is equal to 9 by 2. இது வந்து 54 by 4x is equal to 9 by 2. ஸோ இது 1 இது 2 இது 1 இது 6. அப்ப x is equal to 3. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த டைம் டேக்கன் ஃபார் த டவுன் ஸ்ட்ரீம் ட்ரிப்னு கேட்டிருக்கான். அப்ப டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு பார்ப்போம். 4 3 12 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அப்ப டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்னது 18 கிலோமீட்டர்ஸ் போகணுமா? ஸோ 18 divided by 12 that is 3 by 2 that is 1.5 hours. Okay, so downstream time வந்து 1.5 hours. ஓகேவா? ஸோ இது D னா டவுன்ஸ்ட்ரீம். ஓகே, டிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கேட்டிருக்கான். ஸோ ds is equal to distance by ஸ்பீடு, சாரி டைம். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 1.5. இது ஈஸியான கொஸ்டின் தான், பெரிய டஃப்லாம் கிடையாது இது. அடுத்து இன் 100 மீட்டர் ரேஸ் ஏ கேன் பீட். இந்த ரேஸ் கொஸ்டின் வந்தாலே அது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஓகேவா? ஸோ இன் 100 மீட்டர் ரேஸ் ஏ கேன் பீட் பி பை 10 meters அண்ட் பி கேன் பீட் சி பை 10 meters. அப்போ 100 90 81. ஓகேவா? ஸோ இது இந்த 100 90 81 என்னன்னா 100 மீட்டர் ரேஸ்ல ஏ 100ல இருப்பான், பி 90ல இருப்பான், சி வந்து 81ல இருப்பான். ஓகேவா? ஏ அண்ட் பி ஸ்டார்ட் த ரேஸ் 20 meter and 10 meter behind the start line while C starts from the start line. Who finished the race first and last? யார் ஃபர்ஸ்டா முடிச்சா யார் லாஸ்டா முடிச்சான்னு கேக்குறாங்க. லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்டா வந்தா? ஸோ இங்க பாருங்களேன். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா இன் 100 மீட்டர் ரேஸ் ஏ பீட் பி பை 10 meters. தட் இஸ் 100 மீட்டர்ல ஏ 100வது மீட்டர்ல நிக்கிறப்ப பி வந்து 90வது மீட்டர்ல தான் இருப்பான். ஓகேவா? டிஸ்டன்ஸ் வந்து 10 meters. அப்ப சி டிஸ்டன்ஸ் என்ன சொல்றது, இப்படி எடுத்துப்போமா 100 by a டைம் டேக்கன் will be equal. கரெக்டா? 90 by b. ஓகேவா? அதாவது ஏ 100 மீட்டர் ஓடுறதுக்கும் பி 90 மீட்டர் ஓடுறதுக்கும் சேம் டைம் தான் ஆகும். அப்ப ஏ அண்ட் பியோட ஸ்பீட் என்னன்னு பார்ப்போமா. ஸோ ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 10 by 9. ஓகேவா? இப்ப அடுத்ததுல என்ன சொல்லியிருக்கான், அதே மாதிரிதான் பி வந்து 100வது மீட்டர்ல இருக்கப்ப சி வந்து 90வதுல தான் இருப்பான். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ பி 100 மீட்டர் ஓடுறதுக்கும் சி 90 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கும் சேம் டைம் தான் எடுத்துப்பாங்க. அப்ப 100 by b இஸ் ஈக்குவல் டு 90 by c. அப்ப b by c என்னன்னு பாத்தீங்கன்னா 10 by 9 தான். ஓகேவா? இப்ப டோட்டல் இது வந்து என்னது, ஸ்பீடோட ரேஷியோ. ஓகேவா? இப்ப a is to b is to c ஓட ஸ்பீட் என்னன்னு பாத்துருவோமா. a is to b is to c. ஸோ இது 10 இது 9, இது 10 இது 9. 100 is to 90 is to 89, இது 81. ஓகேவா? ஸோ இதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 100 90 81. ஸோ இந்த பார்த்தாலே அது போட போட அப்படியே வந்துடும். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 100ன்னு எடுத்துக்கிறேன். 100 எடுத்துக்கலாமா 100x எடுத்துக்கலாமா? 100னே எடுத்துப்போம். ஏன் வேரியபிள்லாம் எடுத்துக்கிட்டு, அதெல்லாம் இம்சை. ஓகேவா? 100. ஓகேவா? 100 கிலோமீட்டர் per hourல ஓடுறான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? வேரியபிள் போட்டால் என்ன ஆகும், மேபி அது ஏதோ ஒரு வேல்யூவால மல்டிப்ளை தான் ஆக போகுது. நான் அந்த வேரியபிளை 1ன்னு எடுத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அடுத்து இவன் வந்து யார் ஃபர்ஸ்டா முடிச்சிருக்கா யார் லாஸ்டா முடிச்சிருக்கான்னு தான் கேட்டிருக்கான். ஸோ ஏ அந்த இப்போ ஏக்கு பதிலாக நான் 100xன்னு எடுத்து எக்ஸுக்கு 1 போட்டாலும் சரி 2 போட்டாலும் சரி எந்த வேல்யூ போட்டாலும் ஏவோட ஸ்பீட் அதிகமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ பியோட ஸ்பீட் வந்து 90, ஸ்பீட் ஆஃப் சி வந்து 81. ஓகேவா? இப்ப ஏ வந்து 120 மீட்டர் ஓட போறான். சி பிகாஸ் அவன் ஸ்டார்ட் லைன்ல இருந்து 20 மீட்டர் பின்னாடி இருக்கான், பி வந்து 10 மீட்டர் பின்னாடி இருக்கான், சி வந்து அந்த ஸ்டார்ட் லைன்லயே இருக்கான். அப்ப ஏ வந்து 120 மீட்டர் ஓடணும், பி வந்து 110 மீட்டர் ஓடணும், சி வந்து 100 மீட்டர் ஓடணும். ஓகேவா? இப்ப டைம் டேக்கன் எடுத்துக்கலாமா. ஸோ டைம் டேக்கன் ஃபார் ஏ. ஸோ ஏக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 120 by 100. பிக்கு எவ்வளவு வரும், 110 by 90. சிக்கு எவ்வளவு வரும், 100 by 81. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கேட்ல தான் கேட்பான். இந்த 3 வேலையை அப்படியே டிவைட் பண்ணி எதுக்கு டைம் சின்னதாக கம்மியா இருக்கோ அந்த அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அவன் தான் ஃபர்ஸ்டா முடிப்பான். யாருக்கு டைம் அதிகமா இருக்கோ அவன் லாஸ்டா முடிப்பான். ஸோ இது வந்து 1.2. 11 by 9 என்ன, ஸோ 11 by 9 11 by 9 9ல டிவைட் பண்ணா நான் 11ஆல மல்டிப்ளை பண்ணணும், 11ல மல்டிப்ளை பண்ணா 1.212121. கரெக்டா?
1.2121. ஓகே, அடுத்து 100/81. இதை தான் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 100/81. ஸோ இது ஒரு டைம் போட்டோம்னா 81 வரும். ரிமைனிங் வந்து 19 இருக்குமா? ஆமா. அடுத்து புள்ளி வச்சா 0. 190. 190க்கு கன்ஃபார்மா 2 டைம் போட்டாகணும். 162. ஸோ 62 இருக்கு. அப்போ 60 70 28 வரும். ஸோ 280. 280க்கு கன்ஃபார்மா 3 டைம்ஸ் போட்டாகணும். பிகாஸ் 3 டைம்ஸ் போட்டாதான் 243 வரும். ஓகேவா? அப்ப இதோட வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 1.23ன்னு வச்சுப்போம். அப்ப இவன் தான் ஏ வந்து ஃபர்ஸ்டா முடிப்பான், சிக்கு தான் அதிக டைம் ஆகுது. ஸோ சி தான் வந்து லாஸ்டா முடிப்பான். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். A man goes from P to Q by foot and returns from Q to P in a taxi and takes a total of 2.5 மணி நேரம் ஆகுது. If he takes 4 hours to walk from P to Q and back, how much time he will take if he hires a taxi from from P to Q and back? ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். என்ன பண்றேன்னா, நல்லா யோசிச்சுங்களேன். நான் வந்து என் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கே வர போறேன். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸும் இதே தான். பட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இங்கிருந்து ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப டாக்ஸில வந்துட்டேன். ஓகேவா? அப்ப எனக்கு 2.5 மணி நேரம் ஆகுது. அடுத்தது டைம்ல, ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் மண்டே வந்து நான் நடந்து போயிட்டு டாக்ஸில திரும்ப வந்துட்டேன். இப்ப டியூஸ்டே வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் போறதும் நடந்தே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதும் நடந்தே வந்துட்டேன். அப்ப எனக்கு 4 மணி நேரம் ஆகுது. அப்ப போறதும் நடந்து தான் போறேன், ரிட்டர்ன் வர்றதும் நடந்து தான் போறேன். அப்ப இங்க இருந்து ஸ்கூலுக்கு நான் நடந்து போனேன்னா எனக்கு 2 மணி நேரம் ஆகுமா? கரெக்டா இல்லையா? இங்கிருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும். ஓகேவா? அதாவது எக்ஸ் கிலோமீட்டர்ஸ்னு வச்சுப்போமே, வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஓகேவா? வீட்ல இருந்து ஸ்கூல் வந்து எக்ஸ் கிலோமீட்டர்னா, ஸோ 2x கிலோமீட்டரை நான் நடந்தே போனேன்னா எனக்கு 4 ஹவர்ஸ் ஆகும். அப்ப எக்ஸ் கிலோமீட்டர், தட் இஸ் ஒரே ஒரு வே மட்டும் நான் நடந்து போறது எனக்கு 2 மணி நேரம் ஆகுமா? இப்ப அப்படியே மண்டேக்கு வந்துருங்களேன். மண்டேல போறதுக்கு நடந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரது டாக்ஸில வந்துட்டேன். எனக்கு 2.5 மணி நேரம் ஆகுதுன்ட்டான். அப்ப நான் நடந்து போறதுக்கு மட்டுமே எனக்கு 2 மணி நேரம் ஆயிருக்கும். மீதி 1/4 மணி நேரம் தான் வந்து இதுக்கு டாக்ஸிக்கு வர்றதுக்கு. இப்ப அடுத்து புதன்கிழமை என்ன பண்றேன்னா, நான் போறதும் டாக்ஸிலேயே போயிட்டு வர்றதும் டாக்ஸிலேயே வந்துட்டேன்னா 1/4 மணி நேரம். அப்ப 1/2 மணி நேரம் தான் ஆன்சர். So the answer for this question is 30 minutes. Okay. Next, 2 gunshots were fired at the same place with a gap of 12 minutes. A person in a train approaching the place hears the sound. Here's the second shot 11 minutes after the first. Okay, so find the speed of the train. ஒண்ணுமே இல்ல. சி, அதாவது ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபயர் பண்றேன். அதை வந்து ஒருத்தன் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அதை வந்து ஒருத்தன் ட்ரெயின்ல இருந்து கேட்டான். அடுத்த ஷாட் வந்து நான் வந்து 12 மினிட்ஸ் கழித்து செகண்ட் ஷாட் டிராவல் பண்றேன். அதாவது 2வது தடவை சொல்றேன். பட் இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லுது, அவனை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்துச்சுன்னா செகண்ட் டைம் வந்து இங்க இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த ட்ரெயின் வந்து அதே இடத்துலயே இருந்துச்சுன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டதுக்கு அப்புறம் கரெக்டா 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் 2வது சவுண்டையும் கேட்டு இருந்திருப்பான். பட் அவன் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்துட்டான். அதனால என்னாச்சுன்னா அவன் 11 மினிட்ஸ்லயே கேட்டுட்டான். ஓகேவா? அந்த சவுண்ட. தட் இஸ், சோ சி, இங்க இருந்து இதுதானே இனிஷியல் பாயிண்ட். இதுதானே இப்ப கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்திருப்பான். இப்ப இந்த டிஸ்டன்ஸ இவன் டிராவல் பண்றதுக்கு 11 மினிட்ஸ் ஆயிருக்கு. அதே டிஸ்டன்ஸ சவுண்ட் டிராவல் பண்றதுக்கு 1 மினிட் தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? பிகாஸ் சவுண்ட் வந்து இங்கிருந்து அங்க போறதுக்கு 1 மினிட் தான் இருக்கும். பட் ஆனா அவன் அங்கிருந்து இங்க வந்ததுக்கு 11 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ 11 மினிட்ஸ் ஆஃப் மேன் தட் இஸ் ஈக்குவல் டு 1 மினிட் ஆஃப் சவுண்ட். ஓகேவா? ஸோ இதை வச்சு ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். 11 மினிட்ஸ்ன்றப்ப அவன் என்ன கேட்டிருக்கான்? ஸ்பீடு தானே கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஸ்பீடு வந்து டைரக்டா ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். ஸோ சவுண்டோட ஸ்பீடு கொடுத்துருக்கேன்னா 330 மீட்டர் பர் செகண்ட்ட்டான். அப்ப 1 மினிட்ல 60 செகண்ட்ஸ் இருக்கும். அப்ப 60 × 330 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 11 மினிட்ஸ்ன்ட்டான். நான் செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிப்போமா ஃபர்ஸ்ட். ஸோ 11 மினிட்ஸ். அப்ப 11. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா 19800 மீட்டர். ஓகேவா? ஸோ 19800 மீட்டர் வந்து டிராவல் பண்ணிருக்கு. அப்போ இதுதான் அந்த டிஸ்டன்ஸ். ஓகே, அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்டிருக்கானா? அப்ப இந்த ட்ரெயின் வந்து 198, அது எவ்வளோ,
19.8 கிலோமீட்டர் 11 மினிட்ஸ்ல டிராவல் பண்ணுது. ஓகேவா? 19800 மீட்டரு. இது டிஸ்டன்ஸ். டைம் வந்து பாத்தீங்கன்னா 11 into 60, that is 660 seconds. அப்ப ஸ்பீட் என்னன்னு பாத்துருமா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், that is 19800 divided by 660. இது 6, இது 18, ஒரு 0 வருது, இது 1, இது 30. அப்ப ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர் per செகண்ட். அவன் கிலோமீட்டர் per ஹவர்ல கேட்டிருக்கான். ஸோ அப்போ 30 into 18/5. ஓகேவா? ஸோ கிலோமீட்டர் per ஹவர்னா கிலோமீட்டர் per ஹவரா மீட்டர் per செகண்ட்னா 5/18. அதே உல்டானா 18/5. ஓகேவா? இது 5, இது 6, 6 18 108. ஓகேவா? 108 கிலோமீட்டர் per ஹவர். ஓகேவா? கரெக்டா? 108 kilometer per hour. Okay. Next. Vicky starts from a point P towards Q, where PQ is equal to 90 kilometer. Okay. PQ is equal to 90 kilometer. After 1 hour, Gokul starts from P and catches up with Vicky after 2 more hours. After meeting, they continue to travel towards Q. On reaching Q, Gokul reverses his direction and meets Vicky 6 hours after the first meet. Find Vicky's speed. ஓகே, இதுல யாரோட ஸ்பீடையுமே கொடுக்கலையா? கோகுலோடதும் கொடுக்கல, என்னோட ஸ்பீடும் கொடுக்கல, டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ பிக்யூன்ற ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேவா? பிஏ கியூ. நான் இங்க என்ன பண்றேன்? ஸோ என்னோட ஸ்பீடு வந்து விக்கியோட ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். விக்கி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர், கோகுல் இஸ் ஈக்குவல் டு ஒய் கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸோ இது 90 கிலோமீட்டரா அது எழுதிட்டுனா இதுல. ஸோ டோட்டலா 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் விக்கி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் பி. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்னா பில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவருக்கு அப்புறம் தான் கோகுல் வந்து ஸ்டார்டே பண்றான். அப்ப நான் வந்து ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருப்பேன். கரெக்டா? அதாவது கோகுல் ஸ்டார்ட் பண்றப்ப நான் எக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப என்ன சொல்றேன்னா, after 1 hour Gokul starts from P and catches up with Vicky after 2 more hours. ஓகே, அப்ப விக்கி வந்து அதாவது நான் இன்னும் 2 மணி நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் கோகுல் வந்து கரெக்டா என்னை பிடிச்சிடறான். ஓகேவா? சோ இது வந்து நான் இன்னும் ஒரு 2x டிராவல் பண்ணிருப்பேனா, அப்ப கோகுலோட ஸ்பீட் என்னவா இருந்திருக்கும் இந்த இடத்துக்கு? அவன் ஸ்ட்ரைட்டா 2 மணி நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஓகேவா? அப்ப 2y இருக்கும். ஓகே, சோ 3x is equal to 2ya. அப்ப x by y is equal to 2/3. ஓகேவா? ஸோ ரேஷியோ ஆஃப் என்னோட ஸ்பீடும் கோகுலோட ஸ்பீடோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2:3 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து பேசுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மீட் பண்ண இடத்துல இருந்து 2 பேருமே கியூவை பார்த்து போறாங்க. இப்போ கோகுல் வந்து சீக்கிரமா போயிடுவானா? இப்போ என்ன பண்றான்னா, 2 பேருமே இங்கேயே இப்படியே போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ கோகுல் வந்து விக்கியை ஓவர்டேக் பண்ணி கியூக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றான். ஓகேவா? திரும்ப ரிட்டர்ன் இங்க வந்திருக்கான். ஸோ கரெக்டா விக்கி வந்து என்ன பண்றான்? விக்கி வந்து பொறுமையா போயிட்டு அவனை வந்து இந்த இடத்துல மீட் பண்றான். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து எக்ஸோட ஃபேக்டர்லயே எடுத்துக்கலாமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 90 minus 3x இருக்குமா? ஓகேவா? தட் இஸ் ஃப்ரம் இது வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆர்ல இருந்து கியூவோட டிஸ்டன்ஸ் வந்து 90 minus 3x. இப்ப சி டோட்டலா 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க நீங்க நல்லா பாருங்களேன். இது 6, இது வந்து Q. ஓகேவா? இப்ப கலர் மாத்தி எழுதுறேன். பச்சை கலர் வச்சுக்கலாம். சோ இந்த இடத்துல தான் வந்து செகண்ட் டைம் மீட் பண்றாங்க M2. ஓகேவா? இப்ப விக்கி வந்து ஆர்ல இருந்து பொறுமையா போயிட்டு இருக்கான். ஓகேவா? M2க்கு போயிட்டு இருக்கான். M2ல வந்துட்டான். கோகுல் என்ன ஆச்சுன்னா, கோகுல் வந்து வேக வேகமா ஆர்ல இருந்து அவன் அப்படியே கியூக்கு போயிட்டு அப்படியே திரும்ப வந்துதான் M2ல வந்து மீட் பண்றான். ஓகேவா? இப்ப அதான் கொஸ்டின் கொடுத்துருவான் பாருங்களேன். After meeting, they continue to travel towards Q. On reaching Q, Gokul reverses his direction and meets Vicky 6 hours after the first meet. ஓகேவா? சோ அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸே கரெக்டா 2 டைம் டிராவல் ஆயிருக்கா? சி இந்த ப்ளூ கலர் பாருங்களேன். இந்த ப்ளூ கலர் இங்க இருந்து ஃபுல் லென்த் டிராவல் ஆயிருக்கு. இந்த பச்சை கலர் இங்க வரைக்கும் வந்திருக்கு. இந்த ப்ளூ கலர் இங்க வரைக்கும் வந்திருக்கா? அப்ப the total distance traveled by them is 2 times of 90 minus 3x. ஓகேவா? சோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இதுதான். இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 2 பேத்துக்கும் கம்பைண்டா they took 6 hours. ஓகே, சோ இங்க டிஸ்டன்ஸ் is equal to 2 times of 90 minus 3x. இதுல வந்து டைம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 6 hours, ஸ்பீடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா
எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா? இங்க வந்து ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன்ல தானே போறாங்க. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடை மைனஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குரங்குத்தனமான ஒரு யோசனை வந்து வரக்கூடாது. ஓகேவா? அது வந்து தப்பு. பிகாஸ் இங்க வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நான் 2 டைம்ஸ்னு எடுத்துட்டேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் ஒர்க் ஆகாது. தயவு செஞ்சு ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன சொல்றது, இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஏன்னா நான் வந்து இந்த கொஸ்டின் எல்லாம் போட்டப்ப எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஏன்டா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீட் டைம்ல தான் ஒரே டைரக்ஷன்ல போறாங்க, அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு மைனஸ் தானே பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். பட் அதுக்கப்புறம் எனக்கே அது புரிஞ்சிருச்சு, அது வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. பிகாஸ் நான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இண்டிவிஜுவலா கோகுல், இண்டிவிஜுவலா விக்கி தனியா. ஓகேவா? அதை தான் வந்து நான் இங்க கம்பைண்டா சேர்த்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்க வந்து நான் உங்களை கம்பேர் பண்ண கிடையாது, ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேரையுமே நான் டோட்டலா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம போடலாமா? என்ன பண்ண முடியும் இதை வச்சு என்னால? distance is equal to, okay, so x க்கு பதிலா 2a ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? x is equal to 2a, y is equal to 3a. இப்போ போட்டுறலாம். சோ நமக்கு தெரியும் distance is equal to speed into time. ஒரே ஒரு ஃபார்முலா இந்த சாப்டர்ல. ஓகே, இந்த ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, கான்செப்ட் தான். இந்த கான்செப்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நல்லா இருக்கும். இந்த செஷன்ல இருக்க கொஸ்டினே பாருங்க, உங்களுக்கு இந்த செஷன்ல இருக்க கொஸ்டின் எல்லாமே நல்லா தான் இருக்கும். 90 minus 3x that is equal to speed என்ன x plus y. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதிக்கலாம். அடுத்து 6. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 2a சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒய்க்கு 3a போட்டலாம். ஸோ அப்போ 2 into 90 minus 3 to 6a that is equal to x plus y என்ன 5a into 6. அப்போ 180 minus 6 to 12a is equal to 6 5 30a. அப்போ 42a is equal to 180. சம்மந்தமே இல்லாம வருது 180. போடுவோம். அப்ப a is equal to 180 divided by 42. so இது 6 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 6ல கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ் வருமா? இது வந்து 30 டைம்ஸ் வருமா? அப்ப a is equal to 30 by 7. ஓகே, அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் விக்கியோட ஸ்பீட் என்ன கேட்டிருக்கான்? விக்கியோட ஸ்பீட் 2a 60 by 7. அதான் ஆன்சர். ஆமா, அப்ப ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா? சோ a is equal to, அடுத்து எழுதுறேன், a is equal to 30 by 7. அப்ப x என்னது? x is equal to 2a, that is 2 into 30 by 7, that is 60 by 7 kilometer per hour. அதே y na என்னது? y is equal to 3a, that is 3 into 30 by 7, that is 90 by 7 kilometer per hour. so இது வந்து விக்கியோட ஸ்பீடு, இது வந்து கோகுலோட ஸ்பீடு. ஓகேவா? so விக்கியோட ஸ்பீடு is 60 by 7 kilometer per hour. okay, அடுத்த கொஸ்டின். Vicky takes 42 minutes to travel from A to B while Gokul takes 56 minutes to travel from B to A. Okay, so இந்த கொஸ்டின்ல வந்து ஆக்சுவலா நான் எங்கேயோ ஒரு இடத்துல வீடியோல சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்றது, அது வந்து இந்த இடத்துல தான். ஓகேவா? இப்ப விக்கியோட டைம், ஓகேவா, இங்க டைம் தான் பாக்குறேன். ஸோ விக்கிக்கு வந்து 42 மினிட்ஸ் ஆகுது, கோகுலுக்கு வந்து 56 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா? ரெண்டு பேருமே ஒரே தான் பண்ண போறாங்க, தட் இஸ் A to B தான் இங்க வந்து பிளேசஸ். ஓகேவா? இங்க டிஸ்டன்ஸ் வந்து காமனா சேமா தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம், அதுதான் இங்க மேட்டர். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து the LCM of the time. ஓகேவா? 42 56, இதுக்கு LCM என்ன எடுத்து 7னா 6 7 8 சார் 6க்கும் 8க்கும் LCM என்ன? 6 12 18 24. ஓகே, அப்ப LCM is 7 into 24, 7 4s are 28, 2 8 168. ஸோ நான் டிஸ்டன்ஸ் வந்து 168 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப விக்கியோட ஸ்பீட் என்ன? ஓகேவா? இங்க வந்து ஸ்பீடு விக்கியோட என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. அப்போ 168 டிவைடட் பை 42, இட் இஸ் 4 கிலோமீட்டர் பர் மினிட். அடுத்து கோகுல். ஸோ கோகுலுக்கு வந்து என்னவா இருக்கும்? 3 கிலோமீட்டர் பர் மினிட். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டான்? ரெண்டு பேருமே அட் அ டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? விக்கி, நான் வந்து ஏல இருந்து பிக்கு போறேன். ஓகேவா? ஏ இது பி, நான் வந்து ஏல இருந்து பிக்கு போறேன், கோகுல் வந்து பில இருந்து ஏக்கு வர்றான். எத்தனை மணிக்குனா 7:30. ரெண்டு பேருமே 7:30 அட் டைம்ல ஸ்டார்ட் பண்றோம். அப்ப வாட் வில் பி தி டைம் வி வில் மீட்? அவ்வளவுதான். சல்பி கொஸ்டின்லாம்.
ஸோ இங்கிருந்து விக்கி நான் இப்படி போறேன், கோகுல் அங்க இருந்து இப்படி வர்றான், டிஸ்டன்ஸ் வந்து 168, என்னோட ஸ்பீடு வந்து 4, கோகுலோட ஸ்பீடு வந்து 3. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸ் வந்து 168, இங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 7 இன்டூ டைம். அப்ப 168 இன்டூ டைம் வந்து என்னவா இருக்கும்? 168 டிவைட் பை 7 வந்து 2, அப்புறம் வந்து மிச்சத்துக்கு 4, கரெக்டா? ஸோ 24 மினிட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டைம். ஓகேவா? அப்ப 7:30க்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 24 மினிட்ஸ்க்கு அப்புறம் தட் இஸ் 7:54க்கு 7:54 AM மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? தட் இஸ் தி ஆன்சர். அதான் கேட்டிருக்கான். 7:54 AM is the meeting time. Okay, so இந்த கொஸ்டின்ல வந்து so we have to take the distance as the LCM of the time. ஓகேவா? அப்படின்றப்போ ஸ்பீட் வந்து அழகா ஒரு ஹோல் நம்பரா வந்துரும். அதுக்கப்புறம் we can do the question easily. So எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு? 1 2 நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. A and B start simultaneously from a point on a circular track in opposite directions. ஒரு நிமிஷம் guys, இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான மேட்ச், ஸ்கோர் மட்டும் தரேன். வச்சா 9 விக்கெட் அவுட். எஸ்ஆர்எஸ்க்கும் கேகேஆருக்கும் இது குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட். இந்த ஸ்டார்க்கு பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல இருந்து சீசன் ஃபுல்லாமே அப்படியே எதுவுமே பண்ண மாட்டான், விளையாடவே தெரியாது, தற்கூரி மாதிரி நடிப்பு போடுவான். ஆனா வேர்ல்டு கப் வந்த உடனே பாருங்க, பயபுல நான் தாண்டா அப்படின்ட்டு இது பண்ணுவான். இதெல்லாம் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தான். டிராவிஸ் கிட்ட செகண்ட் பால்லே போல்டு. அவன் எதுக்கு நடிச்சிட்டு இருக்கான்? அதான் இவன் ஃபார்முக்கு வந்துட்டான், அவன் ஹெட் நடிப்பு போட ஆரம்பிச்சிட்டான். அவன் மேக்ஸ்வெல்லும் அப்படிதான், ஸ்டார்டிங் ஃபுல்லா சீசன் ஃபுல்லா நடிப்பா போட்டுட்டு இருந்தான். வேர்ல்டு கப் வந்த உடனே ஃபார்முக்கு வந்துட்டான். ஓகே, cricket apart. So A and B start simultaneously from a point on a circular track in opposite directions. Okay, A and B start simultaneously from a point. A and B start simultaneously from a point on a circular track in opposite direction. It is observed that the distance between them increased by 54 meters every 36 seconds. Had they started simultaneously in the same direction. Okay, same direction la இது பண்ணாங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ன்றப்ப A plus B, இங்க வந்து A minus B. அப்ப distance will be increased by 6 meter for 36 minutes கிடையாது, 36 seconds. ஓகேவா? Find A speed if he is faster than B. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். சி, ஒரு சர்க்குலர் ட்ராக்ல ஏவும் பியும் ஆப்போசிட் எண்ட்ஸ்ல இருக்காங்க. A and B start simultaneously from a point. Okay, ஒரே பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட்டே பண்றானா? ஓகே. இப்ப ஒரு சர்க்குலர் ட்ராக், ஸோ இங்க தான் ஏபி ரெண்டு பேருமே இருக்காங்க, பட் ஏ இப்படி போறான், பி இப்படி போறான். அப்ப நான் என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு A plus B. இப்ப அடுத்த கேஸ்ல என்னன்னா, had they started simultaneously in the same direction, that is A B ரெண்டு பேருமே ஒரே டைரக்ஷன்ல போனாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? A minus B, பிகாஸ் A தான் ஃபாஸ்டர்ன்ட்டு அப்ப A minus B போடுறேன். ஓகே, இப்போ என்ன சொல்றான்? ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாங்கன்னா ஃபார் எவ்ரி 36 செகண்ட்ஸ் தேர் டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 54 மீட்டர். அப்பனா 36 செகண்டுக்கு 54 மீட்டர் போறான். அவ்வளவுதான். இதை தான் வந்து இப்படி வந்து சொல்லுவாங்க அவனுங்க. ஓகேவா? கொஸ்டின்ல அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எவ்ரி 36 seconds 54 kilometers increase means that is at 0 secondsல ஏவும் பியும் ஒன்னா இருந்திருக்காங்க. 36 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் the distance between A and B is 54. That is together they have traveled 54 meters. 54 meters. ஓகேவா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாக்குறேன் A plus B. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 36 செகண்ட்ஸ். ஆமா, 36 செகண்ட்ஸ்ல 54 மீட்டர் வந்து இதானா அப்ப 60 செகண்ட்ஸ்ல என்ன அப்படின்றது பாத்துருவோமா?
இப்போ x is equal to what? 54 into 60 divided by 36. இது 6, இது 10, இது 9. அப்ப 1 minute ஏவும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 90 meters per minute. ஓகேவா? That is A and B can together travel 90 meters in a minute. Okay, if they travel in opposite directions. Okay, இப்ப அடுத்தது இப்ப A minus B கான்செப்ட்டுக்கு வருவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 36 செகண்ட்ல 9 மீட்டர் தானே வருது. காணா 6 மீட்டர்ஸா? ஓகே 6 மீட்டர். அப்ப 60 செகண்ட்ஸ்ல எவ்வளோ? x எடுத்துப்போமா? அப்ப x is equal to what? 6 into 60 by 36. 6 6 36 cancel ஆகும். அப்ப x is equal to 10 meter per minute. Okay, so that is if they both travel in same direction, they will cover 10 meter. If they travel in opposite directions, they will cover 90 meters in a minute. அப்போ அவ்வளவுதான், சல்பியே போட்டுடலாம். a plus b வந்து இங்க a b ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா a வந்து speed of the first person, speed of a, b வந்து speed of b. So இப்போ a plus b is equal to 90, a minus b is equal to 10. So 2a is equal to 100, a is equal to 50 meter per minute. Okay, so A can travel 50 meters in a minute, B can travel 40 meters in a minute. Okay, அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். அவன் யாரோட ஸ்பீடை கேட்டிருக்கானோ அது போட்ட வேண்டியதான். அவன் வந்து ஏவோட ஸ்பீடா தான் கேட்டிருக்கான். ஏவோட ஸ்பீடு வந்து 50 meters per minute. ஓகே, என்ன சொல்லிட்டான்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாங்கன்னா நல்லா யூஸ் பாருங்க. ரெண்டு பேரும் அதாவது ஸ்டார்ட் பண்றப்போ 0 செகண்ட்ஸா, 0 செகண்ட்ஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. 36 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 54 மீட்டர் டிராவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them is 54 னா, so in 36 seconds they have covered 54 meters. ஓகேவா? அடுத்தது இதே அவங்க சேம் டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்றப்ப அவங்களோட டிஃபரன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 6 meters. ஓகே, அதாவது அந்த டிஃபரன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 6 meters in 36 seconds. ஓகேவா? அப்ப 1 minuteல அவங்களோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டரா இருக்கும். அப்போ அது ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். ஸோ 2a is equal to 100 னா a is equal to 50 meter per minute. ஓகே, அடுத்து ராம ஷியாம RST. ஓகேவா? ஸோ RST travel from A towards B at a speed of 20, 30, 40 km per hour. Shyam started 3 hours after Ram. Okay, Shyam and Tarun took over Ram simultaneously. Find the time interval between the starting time of T and R. போடலாம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறா? ஃபர்ஸ்ட் ராம் போறான்னு வச்சுக்கோமே. ஸோ ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவன் ராமோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 20. ஓகேவா? இவன் ஸ்டார்ட் பண்ணி 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த எஸ்ன்றவன் வந்து ஸ்டார்ட் பண்றான். ஓகேவா? அப்ப இந்த 3 ஹவர்ஸ்ல ராம் வந்து 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பானா? இப்ப எஸ் வந்து இங்க இருக்கான். அவனோட ஸ்பீட் என்ன? 6, எஸ் வந்து 30. ஓகேவா? இப்ப இவன் என்ன சொல்றான்னா எஸ் அண்ட் டி ஓவர் டுக் ராம் சைமல்டேனியஸ்லி. தட் இஸ் ராம வந்து இந்த இடத்துல ஓவர் டேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப லெட் திஸ் டிஸ்டன்ஸ் பி எக்ஸ். அப்ப அந்த ராம் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கும் எஸ் வந்து இந்த எக்ஸ் பிளஸ் 60 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கும் தே வில் டேக் ஈக்குவல் டைம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டைம் தான் ஈக்குவல். ஸோ இந்த ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்குமே டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா. எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சரி இந்த மூணுல எதையோ ஒன்று வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? கன்ஃபார்மா இந்த மூணுல வந்து ஏதோ ஒன்று ஈக்குவலா இருக்கும். இப்போ எப்படி சொல்லலாம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அப்புறம் இந்த போலீஸும் தீஃபும் சேஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி கொஸ்டின்ல டைம் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸ்பீட் எந்த இடத்துல ஈக்குவலா இருக்கும், இல்ல டிஸ்டன்ஸ் எந்த இடத்துல ஈக்குவலா இருக்கும்னா இந்த ஒரு டாக்ஸி நடந்து போற மாதிரி ஒரு சம் பார்த்தோம் தெரியுமா? அதாவது போயிட்டு வர்றது. ஸோ அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் சேமா இருக்குன்றப்ப ஸ்பீட் இன்டு டைமை வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸ்பீட் எந்த இடத்துல சேமா இருக்கும்? இந்த ஃபிளைட்டோட கொஸ்டின் பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த கொஸ்டின் வந்து ஸ்பீடை தான் ஈக்குவேட் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இந்த கொஸ்டின் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே அதாவது போறதுக்கு அண்ட் வர்றதுக்கு அந்த அந்த ஃபிளைட்டோட ஸ்பீடு வந்து சேம் பண்ணிட்டான். அப்ப நான் டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அந்த டைமை வச்சு தான் நான் வந்து அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்ல இந்த 3 தான். இந்த 3ல எதை ஈக்குவேட் பண்ணலான்றதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் பை ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு 60 பிளஸ் எக்ஸ் பை ஷியாம். ஓகேவா? ஸோ இதை உங்களுக்கு எழுத தெரிஞ்சுன்னா யூ வில் புட் திஸ் கொஸ்டின். ஓகே, இப்போ எக்ஸ் வந்து எனக்கு தெரியாது, ஆர் தெரியும் 20, எஸ் வந்து 30. ஓகேவா? அப்போ எக்ஸ் பை 20 இஸ் ஈக்குவல் டு
x plus 60 divided by 30. அப்போ 30x is equal to 20x plus 6 to 1200. அப்போ 10x is equal to 1200 na x is equal to 120 kilometers. Okay, கரெக்டா போட்டுருக்கனா 60. ஓகே, s வந்து 30 km per hour ன்ட்டா. ஸோ அப்போ 30 is equal to 1200 20 அப்போ 12 120. ஓகே, அப்போ இந்த x வந்து பாத்தீங்கன்னா 120. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரு 60 120 இந்த இடத்துல r இருக்கான். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த தருணுன்றவனும் ராம ஓவர்டேக் பண்றதுக்கு தட் இஸ் சி இந்த இடத்துல ஓகேவா, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா இப்ப ராம் வந்து இந்த டோட்டல் 180 டிஸ்டன்ஸை டிராவல் பண்றதுக்கும் அந்த தருணுன்றவன் 180 டிஸ்டன்ஸை டிராவல் பண்றதுக்கும் சேம் டைம் தான் ஆக போகுது. ஓகேவா? 180 by r is equal to 180 by தருண். ஓகேவா? இப்போ இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க முடியும்? எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ராம்க்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாப்போமா? இப்போ டைம் டேக்கன் ஃபார் ராம் என்ன 180 divided by 20, that is 9 hours. ஓகே, ஸோ 9 hours ஆகுது. அடுத்து என்ன சொல்றான், இதை வச்சு எப்படி நான் ஈக்குவேட் பண்ணுவேன்? ராம் வந்து இங்கிருந்து அங்கே போறதுக்கு 9 hours ஆகுது. அப்போ டைம் டேக்கன் ஃபார் இந்த தருணுக்கு எவ்வளோன்னு பார்ப்போமா? டைம் டேக்கன் ஃபார் தருண், அவன் 180 கிலோமீட்டரு, அவன் ஸ்பீட் வந்து 40. இப்போ 40ன்றப்ப 18/4 வந்து என்னது 4.5 16 17 18 4.5 hours. ஓகே, ஸோ இங்க என்னன்னு பாருங்களேன், நல்லா பார்த்துக்கோங்க. ராம் வந்து ரெண்டு பேருமே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து தான் போறாங்க. பட் ராம்க்கு வந்து 9 hours ஆகுது, தருணுக்கு வந்து 4.5 hours அங்க போயிடுறான். பட் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ தருண் வந்து ஆஃப்டர் 4.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்றான். ஓகேவா? தருண் ஸ்டார்ட் 4.5 hours ஆஃப்டர் ராம் ஸ்டார்ட். ஓகேவா? ராம் ஸ்டார்டட். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம், பிகாஸ் நல்லா யூஸ் பண்ணுங்களேன். இப்போ நான் இங்கிருந்து அதாவது ராமன்றவன், இப்போ நான் போறதுக்கு, நான் இங்கிருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு 9 hours ஆகும். என் ஃப்ரெண்டு கோகுலுக்கு இங்கிருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு 4.5 மணி நேரம் தான் ஆகும். பட் நாங்க ரெண்டு பேருமே ஒரே அட் டைம்ல அங்க இருந்தோம்னா என்ன அர்த்தம்? நான் ஸ்டார்ட் பண்ணி நீ போடா ராஜா, நான் வந்து உன்னோட வேகமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகுல் வந்து என்ன பண்றான், 4.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் ஸ்டார்ட்டே பண்றான். அப்பதானே ரெண்டு பேரும் அட் டைம்ல மீட் பண்ணுவோம். பிகாஸ் 4.5 மணி நேரம் அவன் கேப், அவனோட டைம் வந்து 4.5 மணி நேரம், எனக்கு டோட்டலாவே அட் ஸ்ட்ரெச்ல 9 hours ஆகும். அப்ப ஆஃப்டர் 4.5 hours ஒன்லி தருண் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பான். ஓகேவா? The answer for this question is 4.5 hours. Okay. அடுத்து 2 times enter the tunnel. இது ஒரு மொக்க கொஸ்டின். இதே மாதிரி கொஸ்டின் ஏற்கனவே நான் அந்த என்ன சொல்றது, அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோலயே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், ஞாபகம் இருக்கு. ஸோ ஒரு ரெண்டு ட்ரெயின், ஒரு டனல் இருக்கு. ஓகேவா? இந்த டனலுக்குள்ளார ரெண்டு ட்ரெயின் வருது. எப்போ வந்து இந்த டனல் வந்து ஃப்ரீயா இருக்கும்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இண்டிவிஜுவலா ரெண்டு ட்ரெயினும் வந்து கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்றதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ட்ரெயின் 1 எடுத்துக்கலாம், இது வந்து ட்ரெயின் 2. ஓகேவா? இப்போ ட்ரெயின் 1ஓட லென்த் என்னன்னு பார்ப்போமா? நடாது, ட்ரெயின் 1ஓட லென்த், அடுத்து ஸ்பீடு வேணும். ஓகேவா? அதே மாதிரி ட்ரெயின் 2ஓட லென்த், அடுத்து ஸ்பீடு வேணும், அடுத்து டனலோட லென்த். ஓகேவா? இங்க எழுதுறேன் டனலோட லென்த். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் 54 km/h 180 மீட்டர் லாங். ஸோ 180 மீட்டர், இது 54 km/h. ஓகேவா? அப்புறம் என்ன அர்த்தம்? 54 into 5/18 1, இது 3. ஸோ 3 ஆமா. ஸோ 15 மீட்டர் per செகண்ட். அடுத்து செகண்ட் ட்ரெயினோட லென்த் என்ன? 60 kmph 300 மீட்டர் லாங். ஸோ 300 மீட்டர் லாங்
60 kmph, that is 60 into 5 by 18. Okay, 10 3 அப்ப 50 by 3 மீட்டர் per second. ஓகே, டனலோட லென்த் என்னட்டான், டனல் வந்து 415 டான். ஓகேவா, அப்ப distance is equal to speed into time. distance என்ன 180 plus 450, that is equal to speed என்ன 15 into time தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இது ரெண்டு ஆட் பண்ணுமா, 0 8 10 13 1 3 630 divided by 15 தான் டைம்னா. ஸோ டி என்னவா இருக்கும் 42. ஸோ 42 செகண்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் அந்த டனல்ல இருந்து வெளில வரதுக்கு 42 செகண்ட்ஸ் ஆகுது. அடுத்தது இந்த செகண்ட் கேஸ்க்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன 300 பிளஸ் 450, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் வந்து 50 by 3 இன்டு டைம். அப்போ 750. இப்போ 750 இஸ் ஈக்குவல் டு 50 by 3 இன்டு டைம். ஸோ 750ன்றப்போ இது 15 டைம்ஸ் இருக்கும். 15 into 3 வந்து 45 செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ செகண்ட் ட்ரெயினுக்கு வந்து 45 செகண்ட்ஸ் ஆகும். அப்போ when the tunnel will be free from both the trains, that is after 45 seconds. Okay, that is the answer. Okay, so after 45 seconds the tunnel will be empty. 45 seconds answer. Okay, A and B run for equal period of time. Each stride of A is, stride na jump nu edukonga illa step nu edukonga. Each step of A is 3 1/3 feet long, feet, and each stride of B is 2 1/3 feet long. If B takes 5 strides for every 2 strides of A, ratio கொடுத்தனா A is to B என்னன்னு பாத்தீங்கன்னா 2:5. ஓகேவா, find the ratio of the speeds. Ratio of the speeds will be directly proportional to the distance. ஓகேவா, அப்ப அதாவது A 2 எட்டி வச்சுக்கிறான், அப்ப B வந்து 5 எட்டி வச்சிடறான். எட்டி, அதாவது இங்க கரூர்ல வந்து எட்டினா நடக்கிறதுன்னு சொல்லுவோம், உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா, 2 எட்டி வைக்கிறதுனா 2 அடி நடக்கிறது, இல்லைன்னா 2 ஸ்டெப் நடக்கிறது. ஓகேவா, அதை தான் நாங்க 2 எட்டி வைடா அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இது அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 2 into 3 1/3, that is equal to 5 into 2 1/3. ஓகேவா, இப்போ 2 into 3 சார் 9 10/3. இந்த ரேஷியோ தானே. 5 into 3 6 7/3. இது கேன்சல் ஆகுது. 2. அப்போ 4:7 தான் the ratio of the speeds. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. distance is equal to speed into time ன்ட்டான். அப்பனா distance is directly proportional to speed and time. ஓகே, ஸோ அப்போ நான் வெறும் இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேன். distance is directly proportional to speed மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ find the distance, அதாவது A வந்து 2 ஸ்டெப் நடக்கிறதுக்கும் B 5 ஸ்டெப்ஸ் நடக்கிறது ஈக்குவலன்ட்டான். அப்போ 2 டிஸ்டன்ஸையும் நான் ஈக்குவேட் பண்ணா அப்போ அந்த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை them will be equal to the ratio of their speeds. ஓகே, ஸோ 4:7 தான் ஆன்சர். A man cover 3 stretches of 12 km each at a speed of 4 km 6 km per hour and 9 km per hour. Find this average speed. Average speed கேட்டிருக்கான், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு 12, அப்புறம் ஒரு 12, அப்புறம் ஒரு 12. ஓகேவா, 12 km 12 km 12 km. ஸ்பீட் என்னன்ட்டான் 4 6 9. அப்ப டைம் என்னவா இருக்கும், இது 3 hours, இது 2 hours, இது 4/3 hours. அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 36 km. டோட்டல் டைம் என்ன 3 + 2 + 4/3. ஓகேவா, அப்போ 36 divided by 5 + 4/3, that is 36 divided by 5 3 15, 15 + 4 19, 19/3. அப்ப 36 into 3 என்ன 18, 108/19. கரெக்டா, அப்ப ஆன்சர் கரெக்ட் தான். 108 divided by 19 km per hour is the average speed. Okay, ஈஸியான क्वेश्चन தான். ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீட் கான்செப்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே இருக்கும், ஆவரேஜ் ஸ்பீட் கான்செப்ட்லாம். அடுத்து ஒரு நிமிஷம் guys, ஸ்கோர் போட்டு வந்துடுறேன். $159K SRH ஆல் அவுட். ஆர்சிபி ரெக்கார்டை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்தாங்க. ஆர்சிபி ரெக்கார்டு, ஆர்சிபி டீம் இல்லை, ஆர்சிபி செகண்ட் இதில் வச்சு செஞ்சுட்டாங்க. 159 will KKR அடிச்சிருவாங்க.
இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 1 2 3 4 5 6 ஸ்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. M and N start simultaneously from A and B. When M has covered 27 kilometers, N doubles his speed, and 6 hours later she overtook M. What is N's original speed if the speed of M is 4.5? Okay, so start simultaneously from A. From A to B. ஓகேவா? அண்ட் இல்ல. ஓகே, அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? இது A, இது B. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எம்ன்ற ஒரு பர்சன், என்னன்ற பர்சன் ரெண்டு பேருமே இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ எம்மோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 4.5, என்னோட ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போமா. இப்ப எம் வந்து 27 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் என் வந்து டபுள் த ஸ்பீடுன்ட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 27 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 27 கிலோமீட்டர்ஸை டிராவல் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும்னு பார்ப்போமா? இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலா எனக்கு எப்படி ஆக்சுவல் ஸ்டெப் அப்படின்லாம் எழுத தெரியாது. நான் போடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 27, ஸ்பீடு வந்து 4.5னா அப்போ டைம் என்னன்னு பார்ப்போமா? இப்போ 27 இஸ் ஈக்குவல் டு 4.5 9/2 எழுதுக்கிறேன். இன்டூ டைம் 1 3, அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 6 ஹவர்ஸ். ஓகேவா? அப்ப ஏ வந்து 6 ஹவர்ஸ் ஆகுது 27 கிலோமீட்டர்ஸ் போறதுக்கு. அப்ப என் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பா? 6n டிஸ்டன்ஸ் 6x டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பானா? தட் இஸ் இன் 6 ஹவர்ஸ் m கேன் டிராவல் 27 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த இதுவும் சொல்லல. n doubles after the 6 hours. ஓகே, சி 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த ஸ்லைடு எழுதுறேன். ஆஃப்டர் 6 ஹவர்ஸ். ஓகேவா? ஒரு ஒரு பெரிய கொய்யால கோடு போட வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ இது ஏ, இது பி. ஓகேவா? இப்போ நான் வந்து 27, இது வந்து 27 கிலோமீட்டர்ஸ். யார் டிராவல் பண்ணிருக்கா? எம். ஓகேவா? அடுத்து ஏதோ ஒரு இடத்துல என் இருப்பானா? அந்த எண்ணோட கலர் வந்து டிஃப்ரெண்டா எழுதுறேன். இந்த இடத்துல என் இருக்கான்னு வச்சுப்போமே. இந்த என் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பான்? 6x டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருப்பான். கரெக்டா? இப்ப ஆஃப்டர் 6 ஹவர்ஸ் தே மேட் ஈச் அதர். ஓகேவா? சோ அப்போ எம் வந்து இங்க இருந்து 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இங்க போயிடுறான். என் வந்து என்னாச்சுன்னா, ஸோ இந்த டைம் வந்து இப்போ 2x ஆயிடுச்சு அவளோட ஸ்பீடு. ஓகேவா? ஸோ அவள் இல்ல, அவன். ஓகே, ஸோ இந்த என்னோட ஸ்பீடு வந்து 2x. ஓகேவா? இப்போ எம் வந்து 6 ஹவர்ஸ்ல அகைன் ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பானா? ஓகேவா? ஆஃப்டர் 6 ஹவர்ஸ் அகைன் ஒரு 27 கிலோமீட்டர் போயிருப்பான். இப்போ என் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்? இங்க ஒரு 27, இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 27 மைனஸ் 6x. கரெக்டா? இப்ப அகைன் ஸோ இந்த ரெண்டுக்கும் டைம் ஈக்குவலண்டா. அப்ப இந்த 27 கிலோமீட்டரை எம் போறதுக்கும் 27 மைனஸ் 6x பிளஸ் 27 என் போறதுக்கும் ஈக்குவலான டைம் தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அப்ப 27/4.5 தட் இஸ் ஈக்குவல் டு 54 minus 6x divided by என்னோட ஸ்பீட் வந்து 2x xன்னு போட்டுறக்கூடாது பிகாஸ் she doubled her speed. ஓகே, ஏன் இந்த இடத்துல நான் ஷீன்னு சொல்றேன்னா, ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல வந்து மீனா நீலான்ட்டு தான் இருக்கும். ஓகேவா? நான் வந்து எம் என்னன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணுவோமா? அடுத்த ஸ்லைடே போய்க்கலாம். 27 4.5னா 9/2ன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 54 minus 6x. 54 minus 6x divided by 2x. 9 3s are 27. அப்ப 3 2s are 6. That is equal to
54 minus 6x divided by 2x, 6 2 sir, but 12x is equal to 54 minus 6x, 18x is equal to 54 na x is equal to 3. Okay va, x is equal to 3 என்ன அர்த்தம், இந்த n ன்ற பர்சனோட இனிஷியல் ஸ்பீட் வந்து 3. அவன் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் n ஓட ஒரிஜினல் ஸ்பீட் என்ன கேட்டிருக்கான், தட் இஸ் 3 km/h. ஓகே, அடுத்து a man can row 15 km upstream and 33 km downstream in a total of 8 hours. He can also row 18 km upstream and okay, இந்த கொஸ்டின் பேங்க் எக்ஸாம்ல வந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணாதீங்க, ஓடி போயிருங்க. ஓகேவா, சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். இந்த கொஸ்டின் வந்து பேங்கிங்ல வந்து கேட்டான் அப்படின்னா இந்த கொஸ்டின் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இட் வில் டேக் மினிமம் ஆஃப் 3 minutes. ஓகே, அதாவது நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஸ்டெப்ஸ் அப்படி இப்படின்னு எழுதிட்டு இருப்பேன், அதுக்கே வந்து எனக்கு 5 நிமிஷம் ஆயிடும் இந்த கொஸ்டின் எழுத போடுறதுக்கு. நான் நார்மலா வந்து ஆக்சுவலா நான் வந்து இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல சால்வ் பண்ணாலும் யாரா இருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு 3 minutes ஆயிடும். ஆப்ஷனை வச்சு விளையாடுறதும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு ரேஷியோவுமே கொடுக்கல. ஸோ ரேஷியோ கொடுக்காதப்ப இந்த கொஸ்டின்ல வந்து உததான் வாங்குவோம். So better if you find this type of questions, better run away and attend this question after if you have time. Okay, so வழக்கம் போல தான் போட்டோட ஸ்பீடு வந்து x, வாட்டரோட ஸ்பீடு வந்து y. இப்போ அப்ஸ்ட்ரீம் என்ன x minus y, டவுன் ஸ்ட்ரீம் வந்து x plus y. ஓகேவா, ஸோ அடுத்து இங்கே எழுதுறேன் 15 km upstream, that is 15 divided by x minus y plus 33 divided by x plus y, that is equal to 18 hours. 8 hours. அடுத்த சில என்ன சொல்றான்னா 18 44, 18 divided by x minus y plus 44 divided by x plus y, that is equal to 10 hours. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா, அப்போ 15 into x plus y plus 33 into x minus y, that is equal to 8 into x square minus y square. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கும்னா 18 into x minus y plus 44 into plus x minus y, that is equal to 10 into x square minus y square. Okay, so x square minus y square is equal to 15 into x plus y plus 33 into x minus y divided by 8. அடுத்து இங்க x square minus y square is equal to 18 into x plus y plus 44 into x minus y divided by 10. So இந்த ரெண்டுலயுமே x square minus y square தான் இருக்கு. ஸோ ஈக்குவேட்டிங். ஓகேவா, அப்போ 15 into ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடுறேன் 15x plus 15y plus 33x minus 33y divided by 8, that is equal to 18x plus 18y plus 44x minus 44y divided by 10. இது 4, இது 5. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 48x plus இல்ல பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்கும் கரெக்டா, 48 அடுத்து மைனஸ்ல 18 இருக்குமா, 15 15 30 அப்புறம் ஓகே. ஸோ மைனஸ் 18y டிவைடட் பை 4, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 62x மைனஸ் 18 44 24 25 26. அகைன் இதை 5ல மல்டிப்ளை பண்ணி, ஸோ இப்போ புரியுதா இந்த கொஸ்டினை வந்து ஏன் போட வேணாம்னு சொன்னான்ட்டு. 5 into 48x minus 18y, that is equal to 4 into 62x minus 26y. ஏன் ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்ததுன்னா அவ்வளோதான், டோட்டல் சம்மே திரும்ப போடுற மாதிரி இருக்கும். 48 5 வந்து 240.
ஸோ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 7/4. ஓகேவா? இப்பவும் வந்து எனக்கு ஆன்சர் கிடைக்கல, ரேஷியோ தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நான் அடுத்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு போய் நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணாதான் எனக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். 15 மைனஸ் 15 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா? நான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7a, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4a. ஓகேவா? அப்பா a is equal to 1. அப்ப ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் வந்து 7, ஸ்பீட் ஆஃப் ஒய் வந்து 4. அப்போ போட்டோட ஸ்பீட் 7, வாட்டரோட ஸ்பீட் வந்து 4. ஸோ ஸ்பீட் ஆஃப் த போட் தானே கேட்டிருக்கான். தட் இஸ் 7 km/h இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து இவ்வளோ வேலை இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து பெட்டர் இட் இஸ் கேன் அவாய்ட். எவ்வளோ நேரத்தில் நான் போட்டேன்னு தெரில. ஓகேவா? ஆக்சுவலாக இதில் நான் அன்னெசரி ஸ்டெப்ஸ்லாம் எதுவுமே எழுதவே இல்லை. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக போட்டிருந்தாலுமே எனக்கு இவ்வளோ டைம் ஆயிருந்திருக்கும். ஓகே. இது எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப்லாம் பண்ணிருக்க முடியாது. ஸ்கிப் பண்ணுறதுனா அதோ நான் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இந்த ஒரு ஸ்டெப் எழுதிருக்க மாட்டேன். எடுத்த உடனே அப்படியே டிவைட் பண்ணிட்டு இந்த 4 அப்படின்னு போட்டு எழுதிருந்திருப்பேன். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 7. ஓகே. அடுத்து என்னடா இது? A, B, C run around a circular track of length 600 meter starting in the same time from the same point. If they ran in the same direction if they run in the ஒரே டைம்ல ஒரே பாயிண்ட்ல இருந்து ஒரே டைரக்ஷன்ல ஓடுறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பீடு கொடுத்துட்டான். அப்ப டைம் வந்து கேட்டான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்கான். 4 ஆப்ஷன் கொடுத்து எது ட்ரூன்னு கேட்டிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் டைம் மட்டும் பார்ப்போமா? அப்போ டைம் என்ன டைம் பார்க்கலாம். ஏபி தானா ஆப்ஷன் பாருங்களேன். ஏபி, பிசி, ஏசி. அப்ப ஏ பிளஸ் பி மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு பார்ப்போமா? தட் இஸ் 600 by they are traveling in same direction, so we have to subtract the speeds. So 600 by 4 டிஃபரன்ஸ். ஓகேவா? மைனஸ்னா உடனே ஏன் -1 போடலாம் கேட்க கூடாது. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து 600 செகண்ட்ஸ். அதாவது ஏவும் பியும் மீட் பண்றதுக்கு. அடுத்து பி பிளஸ் சி, பியும் சியும் மீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுமா? 600 by 4 - 5. ஸோ இவங்க மீட் பண்றதுக்கும் 600 செகண்ட்ஸ் ஆகும். அடுத்து ஏவும் சியும் மீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் போகுமா? 600 by 5 - 3, தட் இஸ் 300 செகண்ட்ஸ். அப்ப ஏவும் சியும் தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கு அப்புறம் தான் மீதி 2 பேர். அப்ப ஆப்ஷன் சி 4 தான் கரெக்ட். ஓகேவா? ஏ அண்ட் சி மீட் பிஃபோர் ஏ அண்ட் பி. அப்ப அதான் ஆன்சர். கொஸ்டின் பார்க்க தான் பெருசா இருக்கு, பட் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஆப்ஷன்ல ஏபி, பிசி, ஏசி தான் இருக்கு. அப்ப ஏபி மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், பிசி மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், ஏசி மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டைமை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இது வந்து ஏசி தான். ஏசி வில் டேக் த லோவஸ்ட் டைம் டு மீட். ஓகே. ஸோ தே ஒன்லி வில் மீட் ஃபர்ஸ்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின். 3 men start at the same point on a 3 km long circular track at a speed of 6 km/h, 4 km/h and 5 km/h and walk in the same direction. After how much time do they meet for the first time at the starting point? ஓகே, இது போடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கேட்கறானா? அப்ப ஏவோட ஸ்பீடு வந்து 6 km/h. ஓகேவா? ஸோ இது டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான். அப்ப டைம் என்னன்னு பார்ப்போமா? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 3/6, தட் இஸ் 30 minutes. 1/2 போட்டுக்கலாம், 30 minutes. பியோட ஸ்பீடு வந்து 4 km/h. இப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 3/4. ஸோ இப்போ 3/4 into 60 போட்டோம்னா இது 1, இது 15னா 45 நிமிஷம் ஆகும். ஓகேவா? சியோட ஸ்பீடு வந்து 5 km/h. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 3/5 into 60. ஸோ இது 1, இது 12, 36 minutes ஆகும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஏ ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு, அதாவது ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட் திரும்ப வரதுக்கு 30 நிமிஷம் ஆகும். பி ஸ்டார்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு 45 minutes ஆகும். சி ஸ்டார்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு 36 minutes ஆகும். அப்போ 3 பேருமே எப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வருவாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் த 3 numbers.
ஓகேவா? ஸோ நான் ஏன் எல்சிஎம் எடுக்கிறேன்றது புரியலன்னா நீங்க பாருங்களேன். ஸோ ஏக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆகுமா, பிக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகுமா, சிக்கு வந்து 36 மினிட்ஸ் ஆகுமா. அதாவது பி வந்து ஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு. ஓகேவா? இது எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அப்ப ஏ வந்து 30வது நிமிஷத்துல ஒரு நிமிஷம் guys. ஸோ 30, 60, 90, 120, 150, 180ன்னு சொல்லிட்டு இந்த டைம்ல தான் ஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருப்பான். பி வந்து எங்க இருப்பான்? 45, 90, 135, 180, அதுக்கப்புறம் 45 என்ன அர்த்தம்? 4, ஸோ 225, அடுத்து 45 வேணாம், 2 இப்படியே இருக்கட்டும். சி வந்து 36, அப்புறம் 72, அப்புறம் 108, அதுக்கப்புறம் 144, அதுக்கப்புறம் 36ன்றப்ப 40, 50, 60, 70, 80, 180. பார்த்தாலே தெரியுது 180, 180, 180 எல்சிஎம்லாம் எடுக்கவே தேவையில்லை. ஓகேவா? ஸோ 3 பேரும் 180வது நிமிஷத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. அப்ப 3 பேருமே அப்பதான் மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஏவும் பியும் மீட் பண்றதுக்கு 90 தான் ஆகும். அதே மாதிரி பியும் சியும் மீட் பண்றதுக்கு 180 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ 3 பேருமே மீட் பண்றதுக்கு 180 செகண்ட்ஸ் தான் ஆகும். பிகாஸ் தட் இஸ் த லீஸ்ட் பாசிபிள் டைம் அட் விச் தே 3 வில் பி அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு தான் எல்சிஎம் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ 30, 45, 36 வந்து எல்சிஎம் வந்து 180 தான். ஓகே, ஆன்சர் கரெக்டா 180. 3ன்னு போட்டிருக்கேன். இதெல்லாம் மினிட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? 180 மினிட்ஸ். ஸோ 180 மினிட்ஸ் அர்த்தம் டிவைட் பை 60 போட்டு தட் இஸ் 3 ஹவர்ஸ். ஓகே, ஸோ தே 3 will meet each other after 3 hours. ஓகே, அடுத்த கொஸ்டின். 2 cars A and B start simultaneously from P and Q. ஓ இதுவா? ஓகே, ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு வந்து there is a special formula that is S1 by S2 is equal to square root of T2 by T1 and T is equal to root of T1 T2. ஓகேவா? இந்த ஃபார்முலா ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுக்கு யூஸ் ஆகுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ்ல 5 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 5 வீடியோல 3 வீடியோல வந்து இந்த ஃபார்முலாவை நான் 3 வீடியோலையும் டிரைவ் பண்ணியே காமிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷனை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால அங்க போய் பாருங்க. திரும்ப 4வது டைமா வந்து நல்லா போட முடியல. ஓகேவா? ஸோ இதுல டி என்னன்னா போட்டுலாம், இங்க என்ன 2 cars A and B, P and Q. ஓகேவா? ஸோ இது PA, இது Q. ஓகே, ஸோ இது P, Q, ஸோ இது A, இது B. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தே வில் மீட் ஈச் அதர் ஆஃப்டர் T ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ ஏக்கு T ஹவர்ஸ் ஆயிருக்கும், பிக்கும் T ஹவர்ஸ் ஆயிருக்கும். ஏ இங்க போறதுக்கு T1 ஹவர்ஸ் ஆயிருக்கும், பி இங்க போறதுக்கு T2 ஹவர்ஸ் ஆயிருக்கும். ஏவோட ஸ்பீடு வந்து S1, பியோட ஸ்பீடு வந்து S2. ஓகேவா? இப்போ அவன் இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்கான். ஸோ ஆஃப்டர் crossing each other A and B take 16 hours and 25 hours to reach their destinations. ஓகேவா? அப்ப T1 is equal to 16, T2 is equal to 25. அப்ப T is equal to what? Square root of T1 T2, that is root of 16 into 25, that is 20. ஓகேவா? ஸோ T is equal to 20 hours. அடுத்து இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுமா? S1 by S2 is equal to root of T2 by T1. S1 என்னோட வேல்யூ தெரியலையா? யாரோட ஸ்பீடு கொடுத்துருக்கான்? ஸ்பீட் ஆஃப் B கொடுத்துட்டான். ஸோ S2 வந்து 42ன்னு சொல்லிட்டான், 40. அப்போ S1 X இருந்துச்சுமா, divided by 40 is equal to root of T2 என்ன? T2 தான் 25, T1 வந்து 16. அப்போ X by 40 is equal to 5 by 4. அப்போ X is equal to 50 kilometer per hour. ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? ஸ்பீட் ஆஃப் A கேட்டிருக்கானா? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்கான். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஏவோட ஏஸ் வியூல பார்ப்போமா? ஓகேவா? ஸோ ஏ வந்து டீன்ற டைம், தட் இஸ் டி டைம் பிளஸ் T1 இன்டூ S1. ஓகேவா? ஸோ டி என்ன 20 பிளஸ் T1 என்ன 16, S1 என்ன 50, தட் இஸ் 36 இன்டூ 50. 36 இன்டூ 5 180, அப்புறம் ஒரு 0. ஸோ 1800 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரியலனா இந்த கொஸ்டினை சால்வ் பண்றது இட் வில் பி வெரி 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 டிஃபிகல்ட்.
ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு வந்து அந்த இப்ப நான் முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காம இந்த வீடியோக்கு தான் நீங்க ஸ்ட்ரைட்டா வந்திருக்கீங்கன்னா, இந்த ஃபார்முலா ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு சத்தியமா புரியாது. இந்த ஃபார்முலா தெரியலனா இந்த கொஸ்டினும் உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பிகாஸ் இந்த ஃபார்முலா கொண்டு வரதுக்கே நீங்க வந்து இந்த டெரிவேஷன தான் நீங்க எழுதி இருந்திருக்கணும். ஓகேவா? நான் வந்து சொன்னேன் தெரியுமா? இந்த ஃபார்முலாவ நான் வந்து ஒரு டெரிவேஷன் போட்டேன்ட்டு. அந்த டெரிவேஷன தான் நீங்க ஸ்டெப்பாவே எழுதியிருப்பீங்க. ஓகேவா? எனக்கு அந்த டெரிவேஷன் எனக்கு தெரியுன்றதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஃபைனல் ஸ்டெப்புக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். ஓகேவா? உங்களுக்கு அதாவது நார்மலா இந்த ஃபார்முலா தெரியாம, டெரிவேஷன் தெரியாம, பட் எனக்கு ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் வந்து நல்லா போட தெரியுன்றவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் மேபி உங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்ரோச் பண்ணி லாஸ்ட்டா உங்களுக்கு வந்து இதுல தான் வந்து நின்றுருக்கும். ஓகேவா? ஸோ லேர்ன் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதுக்கான டெரிவேஷன் வந்து அந்த பிளேலிஸ்ட்லயே இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு வாட்ச் தட் வீடியோ. ஓகே. அப்படி இல்லன்னா அந்த ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிட்டு போயிருங்க. டெரிவேஷன்லாம் எதுக்கு? அடுத்து ரேஸ் கொஸ்டினா? In a certain race, A beats B by 100 meter or 10 seconds, and B beats D by 50 seconds. If the speed of A, B, C are in the ratio of 5:4:3, then by what distance does C beat D? ஒரு நிமிஷம் guys. Okay. So in a certain race, A beats B by 100 meter or 10 seconds. 100 A beats B by 100 meter or 10 seconds. அப்பனா என்ன அர்த்தம்னா ஏ இங்க இருக்கான், பி வந்து இங்க இருக்கான், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். அப்படி இல்லைன்னா 10 செகண்ட்ஸ்ட்டான். அப்போ பி வந்து இந்த 100 மீட்டர் ஓடுறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேவா? தட் இஸ் த க்ளூ. ஸோ ஸ்பீட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து அவன் ஸ்பீட் ஆஃப் ஏபிசி கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஏ இஸ் டு பி இஸ் டு சி வந்து 5:4:3ன்ட்டான். இந்த 4 தான் 10. அப்ப என்ன ஆகுது? 2.5 வந்து மல்டிப்ளை ஆகுதா? அப்போ இன்டூ 2.5 இன்டூ 2.5. அப்ப இது 7.5. இது வந்து 25 into 5 12.5 or 12.5. அப்போ இங்க எழுதுறேன் பாருங்க. Speed of A is equal to 12.5 meter per second. Speed of B is equal to 10 meter per second. Speed of C is equal to 7.5 meter per second. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம் இப்போ? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த 12.5 பதிலா 7.5 பதிலாகவும் நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். 25/2 15/2 எழுதிக்கிறேன். 7.5 12.5. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா B beats D by 50 seconds. முதல்ல இந்த ரேஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு பாப்போமா? அப்போ இந்த ரேஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ்ல ஏ இங்க இருப்பான், பி இங்க இருப்பான், 100 இது எக்ஸ். அப்ப எக்ஸ் பிளஸ் 100 ஏ டிராவல் பண்றதுக்கும் எக்ஸ் பி டிராவல் பண்றதுக்கும் சேம் டைமா இருக்குமா? அப்ப எக்ஸ் பிளஸ் 100 டிவைடட் பை 25/2 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 10. அப்போ இந்த 2 அங்க போயிருக்குமா? ஸோ அப்ப 2x plus 200 again இது வந்து 10 that is equal to 25x. அப்ப 20x plus 2000 is equal to 25x. 5x is equal to 2000 னா x is equal to 400 meters. அப்ப ரேஸ் லென்த் ஓகேவா? ரேஸ் லென்த் வந்து 500 meters. ஓகேவா? அப்ப இது வந்து ஒரு 500 மீட்டர் லாங் ரேஸ். அவன் என்ன சொல்றான்? B beats D by 50 seconds. B beats D by 50 seconds. 500 மீட்டர் ரேஸ். B க்கு வந்து டோட்டலாவே see B beats D by 50 seconds னா
சி ஆக்சுவலா பி இந்த ரேஸை ஓடுறதுக்கே 50 நிமிஷம் தான் ஆகும். அவன் தோக்கடிக்கிறதே 50 நிமிஷத்துல தோக்கடிக்கிறான்னா டி ஓடுறதுக்கு 100 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? அப்ப பிக்கு வந்து ஆக்சுவல் டைமே, ஓகேவா, ஆக்சுவல் டைம் என்னன்னு பாருங்க. 500/10 தட் இஸ் அவன் பி இந்த ரேஸ் ஓடுறதுக்கே 50 செகண்ட்ஸ் தான் ஆகும். பட் இவன் பி வந்து டி 50 நிமிஷம் 50 செகண்ட் வித்தியாசத்திலே தோக்கடிக்கிறான்னா அப்ப டியோட டைம், ஓகேவா, டியோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 100 செகண்ட்ஸ். அப்ப ஸ்பீட் ஆஃப் டி என்ன? தட் இஸ் 500/100 தட் இஸ் 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? சோ நான் டியோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இங்க எழுதிடுறேன். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, இப்போ அடுத்து என்ன கேக்குறான்? then by what distance does C beat D? ஓகே, சோ சியும் பியும் ரேஸ்ல ஜெயிக்கிறப்ப what is the distance between them னு கேக்குறாங்களா? ஓகே, இப்படி இருக்கட்டும். சி வந்து 500 மீட்டர் ஓடிட்டான், டி வந்து x மீட்டர் தான் ஓடி இருக்கான்னு வச்சுக்குமே. அப்ப இந்த 500 சி ஓடுறதுக்கும் இந்த x டி ஓடுறதுக்கும் சேம் டைம் தான் இருக்குமா? அப்ப 500 டிவைடட் பை சி யோட ஸ்பீட் வந்து 15/2 தட் இஸ் x டிவைடட் பை 5. ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன இருக்கும்னா 1000 divided by 15 is equal to x by 5. இது 1, இது 3. அப்ப x is equal to 1000 divided by 3 meters. ஓகேவா? அவன் என்ன கேக்குறான்? x அவன் வந்து டிஃபரன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் தானே கேக்குறான். அப்ப c வந்து 500 மீட்டர் ஓடுவான், d வந்து 1000/3 மீட்டர்ஸ் ஓடி இருப்பான். கரெக்டா? சியோட ஸ்பீட் வந்து 15/2 தானே. ஓகே, 500 சி ஓடுறதுக்கும் எக்ஸ் டி ஓடுறதுக்கும் சேம் டைம் ஆகும். டியோட ஸ்பீட் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் தான். அப்போ 5 2 சார் 10, 100, அப்போ 1000 டிவைட் பை 15, இது 1 5 சார் 5, 5 3 சார் 15, 3 3 3 இருக்குமா? சரி, போட்டு பார்ப்போம். அப்போ சி மைனஸ் டி என்னன்னு பார்ப்போமா? டிஸ்டன்ஸ் தட் இஸ் 500 minus 1000/3, that is 5 3 are 15, 1500 minus 100,000/3, that is 500/3. 5/3 என்ன அர்த்தம்? ஸோ 2 வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்போ 166.66 1 பேலன்ஸ் வந்து 2 வருமா? 6 2 சார் 18, பேலன்ஸ் 2. ஆமா, 166.66 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 166.66. ஆன்சர் என்ன கொடுத்துருக்கோம்? 166.66. அப்படி இல்லைன்னா 166 2/3 meters. ஓகே, ஆன்சர் இஸ் இதுதான். क्वेश्चन புரிஞ்சா? அடுத்து, one day Vicky walked along a circular track for 6 hours. ஒரு நிமிஷம் guys. இன்ஃபர்மேஷன் இருக்கு. 1 2 ஓகே, இந்த 3 क्वेश्चन இருக்கா? இது பஸ், இது என்னது? ஸோ ஒன் டே நான் என்ன பண்றேன்னா, இன்னைக்கு போயிட்டு ஒரு சர்க்குலர் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் படிக்கிறேன், பெருசா இருக்கு. ஸோ ஒன் டே விக்கி வாக்ட் அலாங் அ சர்க்குலர் ட்ராக் ஃபார் 6 hours. He then ran along the circular track for as much time as he would take to walk one round. He covered a total of 18 kilometers in these two activities. Next day, he walked along the same track for 4 hours. Okay. He then cycled around the track for as much time as he would take to walk around one round. He covered a total of 27 kilometers. The length of the track is 3 kilometers. Running speed and cycling speed கொடுத்திருக்கோம். Find the walking speed. Try பண்ணலாம். Okay. So length of the track is equal to 3 kilometers. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டான்? ரன்னிங் ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் வாக்ஸ் பண்ற ஸ்பீடு வந்து 6 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? அடுத்து ரன்னிங், அடுத்து சைக்கிளிங். ஓகேவா? ஸோ அப்போ ரன்னிங் ஸ்பீட் என்ன? 4.5 10 4.5 10.5 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? இப்போ 1 ரவுண்ட நடக்கிறதுக்கு, தட் இஸ் ட்ராக்கோட லென்த் வந்து 3 கிலோமீட்டர்ஸ்னா டைம் டு வாக்
1 ரவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3/x. ஓகேவா? இப்ப என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் வந்து 6 ஹவர்ஸ்க்கு நடக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு நான் நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அவ்வளோ டைம் நான் ஓடுறேன். ஓகேவா? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கானா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ கேஸ் 1. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்லிட்டான், 18 கிலோமீட்டர்ன்ட்டான். அந்த 18 கிலோமீட்டர் எப்படி ஸ்பிளிட் ஆகுது? S1 T1 இன்டூ S2 T2 ஸ்பிளிட் ஆகுது. S1னா வாக் பண்றேன் எவ்வளவு நேரத்துக்கு 6 ஹவர்ஸ்க்கு வாக் பண்றேன். வாக்கிங் ஸ்பீடு வந்து x கிலோமீட்டர் per ஹவர்னா 6x பிளஸ் அடுத்து ஓடுறேன் எவ்வளவு நேரத்துக்கு ஓடுறேன்னா ஒரு ரவுண்ட நான் நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஒரு ரவுண்ட நான் நடக்கிறதுக்கு 3/x டைம் 3/x ஹவர்ஸ் ஆகும். அவ்வளோ டைமுக்கு நான் ஓடுறேன். அப்ப ஓடுற ஸ்பீடு வந்து 4.5 இன்டூ 3/x. ஓகேவா? அடுத்து அகைன் அதே கேஸ் 2. இப்ப கேஸ் 2லயும் அதே தான், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு S1 T1 இன்டூ S2 T2. இங்க வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன்னா 27 டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன். இங்க வந்து 4 ஹவர்ஸ் வாக் பண்றேன். அப்போ 4x பிளஸ் அடுத்து என்ன பண்றேன்னா அதேதான், ஒரு ரவுண்ட் நான் நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அவ்வளோ டைமுக்கு நான் சைக்கிள் ஓட்டுறேன். சைக்கிள் ஓட்டுற ஸ்பீடு வந்து 10.5 இன்டூ 3/x. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணலாம் இதை? ஸோ ஸ்ட்ரைட்டாவே ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்? ஸோ டிவைட் தான் பண்ணணும், வேற வழி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6x பிளஸ் 4.5 இன்டூ 3 என்ன? 13.5 45 35 13.5 டிவைடட் பை x. கரெக்டா? ஈக்குவல் டு 18. அப்போ இங்க டிவைடட் பைல 4x 31 4x பண்ண ஃபர்ஸ்ட் 4x பிளஸ் 31.5. அது என்னவா இருக்குன்னா 27 2 இது 3. ஓகேவா? அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்றேன். 18x பிளஸ் ஸ்ட்ரைட்டாவே ஹோல் மல்டிப்ளை தான் பண்ணிருக்கேன். 13.5 into 3 5 3s are 15 3 3s are 9 10 1 0 40.5. ஓகேவா? பிளஸ் 40.5 divided by x, that is equal to 8x plus 63. ஓகே, அப்போ இது இங்க வந்துச்சுன்னா 10x, that is equal to 63 minus 40.5 divided by x. x ஸ்கொயர்ல வரும் போல. சரி போடுவோம். அப்போ 10x square is equal to 63 40.5 இது 2 இது 10 5 2 2 22.5. அப்போ x square is equal to 2.25, x is equal to 1.5. ஓகே, ஸோ நான் என்ன கேட்குறான்? வாக்கிங் ஸ்பீடு தான் கேட்குறான். ஸோ வாக்கிங் ஸ்பீடு வந்து x. ஸோ the speed at which he walks is 1.5 kilometer per hour. ஓகே, அடுத்து a bus covered a certain distance every day at a uniform speed. One day after covering 30% of the distance, its usual speed reduced due to a technical problem and the bus reached its destination 10 hours later. Had the problem. ஓகே, ஸோ இது நார்மலான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ நான் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நார்மல் ஸ்பீட் வந்து ஏ. அடுத்து ரெடியூஸ்டு ஸ்பீட். ஓகேவா? ரெடியூஸ்டு ஸ்பீட் வந்து பி. அப்ப நார்மல் டைம் என்ன? நார்மல் டைம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏ ஹவர்ஸா? ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதும், இதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல 30% கவர் பண்ணிடுச்சு. தட் இஸ் 0.3x நார்மல் ஸ்பீட்லையும் 0.7x இது வந்து நார்மலு, இது வந்து ரெடியூஸ்டு ஸ்பீட்ல போகுது. அப்போ நமக்கு தெரியுமா டைம் வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டோட்டல் டைம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 0.3 நார்மல் ஸ்பீட்ல போகுது பிளஸ் இந்த 0.7x ரெடியூஸ்டு ஸ்பீட்ல போறப்ப எனக்கு வந்து நார்மல் டைமோட 10 ஹவர்ஸ் லேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நார்மல் டைம் என்ன? நார்மல் டைம் வந்து எக்ஸ் பை ஏவா, அது கூட 10 ஹவர்ஸ் ஆகுது. இதுதான் ஈக்குவேஷன் 1. அடுத்த கேஸ் என்னன்னா, இதே
இது வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இது 0.3x வச்சுப்போம். அப்ப இது என்னவா இருக்கும்னா 0.7x மைனஸ் 0.3x பிளஸ் 70. ஓகேவா? அப்ப இந்த செகண்ட் கேஸ்ல என்ன ஆகுதுன்னா 0.3x பிளஸ் 70 நார்மல் ஸ்பீட்ல போகுது. தட் இஸ் ஏ பிளஸ் இந்த 0.7x மைனஸ் 0.3x மைனஸ் 70 பீன்ற ஸ்பீட்ல போச்சுன்னா நார்மல் ஸ்பீடோட 9 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ நார்மல் ஸ்பீட் வந்து x பை ஏ பிளஸ் 9. இதை போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது க்ளூ இருக்கா? வேற எந்த க்ளூவுமே இல்லை, டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கான். தட் இஸ் எக்ஸ் என்னன்னு கேட்கறான். எப்படி போடுறது? ஏதாவது ஈக்குவேஷன் டிவைட் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெண்டுலையுமே எக்ஸ் பை ஏ இருக்கா? ஸோ எக்ஸ் பை ஏ வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 0.3x divided by a plus 0.7x divided by b minus 10 is equal to x by a. அப்போ இதே இந்த இடத்துல எங்கன்னா 0.3x plus 70 divided by a plus 0.4x minus 70 divided by b minus 9 is equal to x by a. ஸோ ரெண்டு இடத்துல இருக்க x by a நான் ஈக்குவேட் பண்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 0.3x divided by a plus 0.7x divided by b minus 10, that is equal to 0.3x plus 70 divided by a plus 0.4 minus 70, 0.4x minus 70 by b minus 9. கரெக்டா இருக்கனா? ஓகே, இப்போ a b கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடுல கொண்டு வருவோம். ஸோ இங்க என்ன வரும்னா 0.3x divided by a minus 0.3x plus 70 divided by a plus 0.7x by b minus 0.4x minus 70 by b, that is equal to 10 minus 9. Okay, இப்போ 0.3x minus 0.3x minus 70 divided by a plus 0.7x minus 0.4x plus 70 divided by b, that is equal to 1. இது ரெண்டு கேன்சல் ஆகுது. அப்போ minus 70 divided by a இங்க என்ன இருக்கும்? பிளஸ்ல 0.3x plus 70 divided by b is equal to 1. இப்போ 0.3x plus 70 divided by b is equal to 1 plus 70 by a. இங்க a இருக்கு, b இருக்கு, ஏவும் பியும் கேன்சலே ஆகல. அப்போ நான் போட்டது தப்பு. ஃபர்ஸ்ட் கரெக்டா போட்டுக்கணா. கொஸ்டின் இதுக்கப்புறம் நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுவேன்? எந்த க்ளூவுமே இல்லையா? ஃபைண்ட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். இந்த இடத்துல கரெக்டா போட்டிருக்கணும். total x minus 0.3x plus 70. அப்போ
0.7x plus 70 வந்துருக்கு. தப்பா போட்டிருக்கேன் guys. ஃபர்ஸ்ட் கேஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாமே தப்பாயிருச்சு. ஸோ என்னாச்சுன்னா நார்மலா 0.3x டிராவல் பண்ணிட்டான். அது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டான்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் எக்ஸ். இந்த எக்ஸில் 0.3x + 70. இப்போ ரிமைனிங் என்னவா இருக்கும்னா 0.7x - 70 தான் இருக்கும். ஓகேவா. இப்போ இங்கே என்ன இருக்கும்னா 0.3x + 70/a plus 0.7x - 70/b that is equal to x/a plus 9 இருக்கும். அப்போ 0.3x plus 70/a plus 0.7x minus 70/b minus 9 is equal to x/a. ஓகேவா. ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே எழுதுறேன். ஓகே. இப்பயும் வரல. எத்தனை % போஸ்ட்? % தான் இருக்கும். x/a is equal to a plus 70/70. என்னடா இது? புதுசா போடுறேன். ஓகேவா. ஸோ 0.3 0.7x. ஓகேவா. ஸோ ஏல போகுது, பியில் போகுது. இப்போ 0.3x டிவைடட் பை ஏ ப்ளஸ் 0.7x டிவைடட் பை பி. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நார்மல் டைமை விட 10 மணி நேரம் அதிகமாகுது. ஸோ இந்த டைம் இப்படி நான் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா. இந்த ஏ x/a நான் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போது 0.3x டிவைடட் பை ஏ மைனஸ் x/a plus 0.7x divided by b that is equal to 10. அப்போ என்னவா இருக்குன்னா 0.7x by b minus 0.7x by a is equal to 10. அப்போ 0.7x காமன் எடுத்தோன்னா 1 by b minus 1 by a
is equal to 10. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ்ல என்ன? ரெண்டாவது கேஸ்லயும் இதே தான், 0.3x இருக்கும். இங்க வந்து ஒரு 70 இருக்கும். 70 தானே? இங்க என்ன வரும்னா 0.7x minus 70 இருக்கு. அப்ப 0.3x plus 70 divided by a plus 0.7x minus 70 divided by b, that is equal to x by a plus 9. ஓகேவா, ஸோ இது அங்கிட்ட வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 0.3x plus 70 minus x divided by a plus 0.7x minus 70 divided by b, that is equal to 9. இங்க என்ன இருக்கும்னா 70 minus 0.7 x divided by a plus 0.7x minus 70 divided by b is equal to 9. இங்க வந்து 1 by b இருக்கு. ஸோ பிக்கு பிளஸ் இருக்கு. அப்போனா நான் என்ன பண்ண போறேன்னா ஏக்கு மைனஸ் போடணுமா? அப்ப நான் இதை இப்படி எழுதுறேன், மைனஸ் ஆஃப் 0.7x minus 70 divided by a plus 0.7x minus 70 by b, that is equal to 9. அப்போ 0.7x minus 70 காமனா வெளியில் எடுத்தா எனக்கு உள்ள 1 by b minus 1 by a இருக்கும், that is equal to 9. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 0.7x into 1 by b minus 1 by a, that is equal to 10 அனுப்பினா இதானா? நான் அடுத்து டிவைட் பண்றேன். 0.7x minus 70. இங்க என்ன இருக்கு? 9 இருக்கும். ஃபுல்லா கேன்சல் ஆகுதா? அப்போ 0.7x divided by 0.7x minus 70 is equal to 10 by 9. 9 times 63. 6.3x is equal to 7x minus 700. இங்க 700 is equal to 0.7x. அப்போ 7x is equal to 7000. x is equal to 1000. போட்டுருச்சு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை வந்து டிவைட் பண்ணியிருந்தேன்னா இந்த மெத்தட் நான் போட்டிருந்தேன்னா ஈஸியாக ஆன்சர் இருக்கும். நான் வந்து நான் ஃபர்ஸ்ட்லாம் யோசிக்கல, ஈக்குவேட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு தான் வந்தேன். நான் ஈக்குவேட் பண்ணா எங்கேயோ ஒரு இடத்துல உதவ வாங்கியிருக்கேன். அது எந்த இடத்துலன்றது அப்புறமே தான் கண்டுபிடிக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த மெத்தட்ல தான் ஆன்சர் வருது, அதனால யூ ஃபாலோ திஸ் மெத்தட். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமா, பஸ் B1 லெஃப்ட் Pல இருந்து Qக்கு 6 மணிக்கு போகுது, ஸ்பீடு கொடுத்துட்டான். வயல் அதே இன்னொரு பஸ் Qல இருந்து Pக்கு 7:30 வருது, ஸ்பீடு கொடுத்துட்டான். அட் வாட் டைம் தே வில் பி 12 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட். ஓகே, இதெல்லாம் சப்ப கொஸ்டின் தான். ஓகேவா, ஸோ இங்க ஒரு பஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ B1 இது வந்து B2. ஓகேவா, ஸோ இது வந்து 6 o'clock போகுது, இது வந்து 7:30 தான் வருது. இதோட ஸ்பீடு வந்து 36ன்ட்டான், இதோட ஸ்பீடு வந்து 24ன்ட்டான். ஃபர்ஸ்ட் 7:30 இந்த ட்ரெயின் இந்த பஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ 36 கூட ஒரு 18 ஆட் பண்ணா 54 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும். அவன் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸே கொடுத்துட்டான், டோட்டல் டிஸ்டன்ஸே 72ன்ட்டான். ஓகேவா, டோட்டல் டிஸ்டன்ஸே 72னா பேலன்ஸ் இங்க என்னவா இருக்கும்? 18 தான் இருக்கும். இந்த ரிமைனிங் 18 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்போ B1 இங்க இருக்கு, B2 இங்க இருக்கு. B1ஓட ஸ்பீட் வந்து 36. ஓகேவா, இப்போ என்ன கேக்குறாங்கன்னா அட் வாட் டைம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them would be 12 கிலோமீட்டர்ஸ். தட் இஸ் இங்க டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர்னா கம்பைண்டா இது they have to travel 6 கிலோமீட்டர்ஸா. தட் இஸ் இது ஏன்னு எடுத்துப்போம், இது பின்னு எடுத்துப்போம். A plus B is equal to 6 இருக்கணும். அப்பதான் 6 plus 12 வந்து 18 இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ A plus B 6. அப்போ ரெண்டு பஸ்ஸும் சேர்ந்து 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆக போகுது? அவ்வளோதான். ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ ஸ்பீட் ஆட் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ 6 இஸ் ஈக்குவல் டு 36 plus 24 இன்டூ டைம். அப்போ 6 divided by 60 இஸ் ஈக்குவல் டு டைம். ஸோ 1/10 ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம். அப்படி இல்லைன்னா 1/10 இன்டூ 60, தட் இஸ் 6 minutes. ஓகேவா, அப்ப 7:30 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 7:36 AM the two buses will meet each other. கரெக்டா? 7:36 AM.
ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு கொஷின் வந்து பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் ஒரு வீடியோ. ஓகே, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இவ்வளோ இருக்கணும்னா மீட் பண்ணுற டைம் எவ்வளோ, அதாவது எந்த டைமில் சாரி அது மீட் பண்ணுறது இல்லை, at 7:36 the two buses will be 12 kilometers apart. ஓகே, அதாவது ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் பஸ் வந்து 1.5 மணி நேரத்தில் 54 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருச்சு. மொத்த இருக்க டிஸ்டன்ஸே 72 தான், அதுல மிச்சம் 18 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ இந்த 18 கிலோமீட்டர்ல எனக்கு 2 பஸ்ஸும் 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும்னா, ஸோ அந்த 7:30க்கு அப்புறம் இந்த 2 பஸ்ஸும் 6 கிலோமீட்டர் டோட்டலா டிராவல் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ டுகெதர் கம்பைண்டா தே ஹாவ் டு டிராவல் 6 கிலோமீட்டர்ஸ். அப்போ at 7:36 they will be at 6 kilometers apart. ஓகேவா? அதாவது பஸ் பி வந்து 6 நிமிஷத்துக்கும் பஸ், அதாவது 2வது பஸ் 6 நிமிஷத்துக்கு போச்சுன்னா எனக்கு வந்து டோட்டலா டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் நடுவில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் கிளாஸ். ஓகே, ஸோ அடுத்த இந்த ரிவிஷன் பார்ட்ல வந்து இன்னும் டைம் அண்ட் ஒர்க் கூட ரிவிஷன் பார்ட் கொண்டு வரணும், அலிகேஷன்ஸ் அண்ட் பிக்சர்ஸ். ஓகே, ஸோ அது கொண்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் அடுத்து ஐ வில் கோ ஃபார் அதர் டாபிக். ஓகே, ஸோ நாளைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு வீடியோ தான் போட முடியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ், பை.